இக்காமத் சொல்லும் பொழுது ஓடுறான். இக்காமத் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வர்றான். வந்துதான் உதுக்கூர் கதாவக்கதா, உதுக்கூர் கதாவக்கதா, இதை நினைச்சுப்பாரு அதை நினைச்சுப்பாருன்னு சொல்றான். அப்ப தொழுகையாளிகளை கெடுப்பதற்கு ஷைத்தான் எங்க வந்தா வேண்டியது இருக்குது? அங்க வரணும், ஸ்பாட்டுக்கு வரணும். ஸ்பாட்டுக்கு வராம சூனியக்காரன மாதிரி நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு எல்லா காரியத்தையும் முடிப்பேன் நான் சொல்லலை. நான் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன், அல்லான்னு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகும்போது இப்படின்ட்டு போயிட்டான் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் என்னடா இப்படி கழுத்தவரை எப்படி காட்டுறான், என்ன செய்ய போறான்னு தெரியலையே, அப்புறம் இங்கேயே தங்கிடுவோமா, வேலைக்கு குழப்பம் வரும்ல. அதுக்கப்புறம் தான் அவனை நான் இக்னோர் பண்ணணும். ஏதோ ஒரு கிறுக்கு பயிலா இருப்பான் போல, லூசு பயிலா இருப்பான் போல ஒரு முடிவு எடுக்கணும். இப்படி குழப்பத்தை உண்டாக்கணும். சூனியத்தை நம்புவது ஷிர்க். குறிப்பிட்ட ஒரு நபரை கை காட்டி அவரை நம்ம பர்டிகுலரா தெளிவுபட ஒரு நரகவாதி நம்ம சொல்ல கூட. ஒரு நபர் பொதுவாக தர்கா வழிபாட்டுக்காரருக்கு கூட இவர் நரகத்துக்கு தான் போவார், மறுமை குறித்து நம்ம சொல்லக்கூடாது. சூனியத்தை நம்புறது ஷிர்க் தான். அந்த அடிப்படையில் மார்க்கம் என்னென்ன சட்டங்களை அமுல்படுத்த சொல்லுது அந்த சட்டங்களை நம்ம அமுல்படுத்தணும். அவர் பின்னால் சொல்லக்கூடாது, அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, சட்டங்களை அமுல்படுத்த. பெரிய குத்தமாக பண்ணிட்டு போல 10 கொலைப்பட்டது குத்தமா, தலையில பெரும் பாறாங்களை தூக்கி போட்ட கொண்டவங்க பக்கத்தில் உள்ள பாறாக்கள் தான், பெரிய கல்லுதான் இல்லை. பக்கத்தில் உள்ள பாறாங்களை தூக்கி போட்டு தலை தான் செதறிச்சு, 3ஆம் பக்கமா ஓடிச்சு, ரத்தம் வந்துச்சு. ஆமா, ரத்தம்லாம் ரத்தம் செஞ்சு. இது என்னங்க இதுக்கு போய் நம்மள ஜெயில தூக்கி போடுறாங்களே இப்படின்னு ஒருத்தர் சொன்னா, ஆனா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யற காரியத்தையெல்லாம் பெருசா செஞ்சு போட்டு சொல்லும் போது மட்டும் என்னவா சின்னதா சொல்றது மனக்குழப்பம் உண்டாக்க முடியும் நாங்க நம்பணும். அதில் ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கிறாங்க. மனக்குழப்பத்தை ஒருவருக்கு உண்டாக்குவதற்கு அல்லாஹ் என்ன வழிமுறையை உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த வழிமுறையை பயன்படுத்தி ஒருத்தருக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம்னு சொன்னா அது தப்பில்லை. பாருங்க, அல்லாஹ் சூனியத்தினால கணவன் மனைவியை பிரிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? தௌஹீத் ஜமாத்காரங்க நீங்க என்ன சொல்றீங்க? சூனியத்துக்கு சக்தியே இல்லை, சூனியத்தினால எதுவுமே முடியாதுன்னு சொல்றீங்க. இப்போ அந்த அவுலியா பாக்குற பார்வைங்கிறது யாருடைய பார்வை? அல்லாஹ்வுடைய பார்வை. அப்ப ஏன் அவர் இங்க இருந்துகிட்டு மக்கால உள்ளதை ஏன் பார்க்க மாட்டாரு? திருவல்லிக்கேணியில இருந்துகிட்டு மதீனாவுல ஏன் கால் வைக்க மாட்டாருங்க? அவர் கால் இல்லையா, அல்லாஹ்வுடைய காலுங்கிறான். இந்த ஹதீஸை சொல்றான். இந்த ஹதீஸில் அவன் சொல்ற மாதிரி புரிய இடம்பாடு இருக்கா இல்லையா? இலக்கணப்படி பார்த்தா ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதன் கருத்து அது கிடையாது. மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய தன்மை வருங்கிறதா அந்த ஹதீஸின் கருத்து? அது கிடையாது. மனுஷன் தான், அல்லாஹ் ஆகவே முடியாது. அவன் இடத்துல நெருக்கம் பெற்று அவன் பார்க்கிற பார்வையாக நான் மாறி விடுகிறேன்னு சொன்னா அவன் பார்க்கிற காட்சிகள்லாம் நான் பொருந்திக் கொள்ளும் விதமா இருக்கும். அவன் கேட்கறதுலாம் நான் பொருந்திக் கொள்ளும் விதமா, கெட்டதை கேட்க மாட்டான். என்னுடைய விருப்பத்திற்குரிய அடியானா அவன் இருப்பான்ங்கிறது தான். அப்ப இந்த வசனத்தில் வார்த்தைக்கு இடம்பாடு இருக்கு, இலக்கணப்படி இடம்பாடு இருக்குங்கிறதுனால சூனியத்துக்கு சக்தி இருக்கு, கணவன் மனைவியை சூனியத்தின் மூலமா பிரிக்கலாம்னு சொன்னா மற்ற குர்ஆன் வசனங்களுக்கு அது மாற்றமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, சூனியம் அது குறித்து குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பிலான அறிவிப்பாளர் தொடர் சரியாக உள்ள செய்திகளும் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் அது குறித்த தெளிவு, சூனியம்னா என்ன, சூனியம் என்கிற சொல் நிறைய இருக்குது குர்ஆன்லையும். சூனியத்துக்கு அரபி வார்த்தை என்ன? சிஹிர். சிஹிர்ங்கிற சொல்லு குர்ஆனில் நிறைய இருக்குது, ஹதீஸில் நிறைய இருக்குது. ஆனால் சிஹிர்னா என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன, சிஹிர்னால என்ன பண்ண முடியும், அது வரை விளக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. சிஹிர்னா என்ன என்று குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் முஸ்லிம் அறிஞர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விளக்கத்தில் தான் பல கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகள் வருது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, சூனியம்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது, சிஹிர்னு ஒன்று இருக்கு. நம்ம அல்லாத மற்றவர்களும் சிஹிர்னு ஒன்று இருக்குங்கிறாங்க. ஆனால் அந்த சிஹிர்னா என்னங்கிற விளக்கத்தில் தான் நாம் வேறுபடுகிறோம், அவர்களும் வேறுபடுகிறார்கள். நம்ம அல்லாத மற்றவர்கள் சுன்னத் ஜமாத்து, தப்லீக் ஜமாத்து, ஜாக்கு, சலஃபீஸ கோட்பாடு என்று இமாம்கள் பெரியார்களை பின்பற்றக்கூடிய கோட்பாட்டை கொண்டவர்கள் என்று எல்லோருமே சூனியம்னா என்னன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, சூனியத்தின் மூலமாக எது வேண்டுமானாலும் பண்ணலாம், சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவியை பிரிக்கலாம், சூனியத்தின் மூலமாக வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்கலாம், சூனியத்தின் மூலமாக ஒருவனை பைத்தியக்காரனாக்கலாம் அப்படின்னு நிறைய சொல்கிறார்கள். சூனியத்தினால அது பண்ண முடியும், சூனியத்தினால இது பண்ண முடியும், திடீர்னு ஒருத்தவங்க கைத்தொழில் வந்துருச்சுன்னா கூட சூனியத்தினால இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவிற்கு பிற ஜமாத்தார்கள் சூனியம்னா என்னன்னு சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கு. நம்மை பொறுத்தவரையும் நாம் என்ன சொல்கிறோம்? சூனியத்துக்கு எந்த விதமான உண்மைத்தன்மை கிடையாது, அதுக்கு சக்தி இல்லை, அது ஒரு ஏமாத்து வேலை, கண்கட்டி வித்தேன் இப்படின்னு நாம சொல்றோம். சூனியத்தினால எதுவுமே பண்ண முடியாது, கணவன் மனைவி குடும்பத்தில் பிரிக்கவும் முடியாது, ஒருவருக்கு ஒரு நோயை உண்டாக்க முடியாது, ஒருவனை பைத்தியக்காரன் ஆக்க முடியாது, வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்க, அவங்க எதையெல்லாம் முடியும்னு சொல்கிறார்களோ அது எதுவுமே முடியாது, சூனியத்தின் மூலமாக எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அப்ப இந்த இரண்டு முரண்பாடான நிலைப்பாடுகள். ஒரு சாரார் சொல்றாங்க சூனியத்தினால் எது வேண்டுமானாலும் முடியும் அப்படிங்கிறாங்க. நாம சொல்றோம் சூனியத்தினால எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இரண்டில் குர்ஆன் எந்த நிலைப்பாட்டை சொல்லுது, ஹதீஸுகள் என்ன நிலைப்பாட்டை சொல்லுது, எது சரியான நிலைப்பாடுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். இப்போ முதலாவது தான் சூனியம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இந்த சொல்லை குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் உள்ள மக்கள் யாரு? குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் உள்ள அரபு மக்கள் இந்த சிஹ்ர் சூனியம் என்கிற சொல்லை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சில வசனங்களை வச்சு பார்க்கலாம். உதாரணமா நபிமார்கள் வர்றாங்கல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபிமார்கள் ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா சமூகத்துக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. எல்லா காலகட்டத்திலையும் நபிமார்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபிமார்களை சூனியக்காரன் விமர்சனம் பண்ணாங்க. அந்த நபிமார்களை எல்லா காலத்திலையும், ரசூல்லா குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் மட்டும் கிடையாது, எல்லா காலத்திலையும் ஒரு இறை தூதர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட செய்தியை மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இறை தூதரை என்னன்னு சொல்லிடுறாங்க, சூனியக்காரர், இவர் சூனியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க? ரெண்டாவது, அப்ப அந்த சொல்ல அதற்கு முன்பே புழக்கத்தில் உள்ள ஒரு சொல்லா இருக்கு. ஒரு தூதர் வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது இவரை நம்பாதீங்க, இவர் சூனியக்காரர் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். குர்ஆன்ல அது குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்றான், கதாலிக்கமா தல்லதீன மின் கப்லிஹிம் ரசூல், இதற்கு முன்பு எந்த தூதர் இவர்களிடத்தில் வந்தாலும் இல்லா காலு சாஹிரும் அவ் மஜ்னூன், அவர்கள் சூனியக்காரர் என்று சொல்லாமல் இல்லை, பைத்தியக்காரர் என்று சொல்லாமல் இல்லை. எந்த இறை தூதர் பிரச்சாரம் பண்ணாலும் அந்த இறை தூதர் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, சூனியக்காரன் சொல்லியிருக்கிறாங்க. இது சூரத்து தாரியாத், அது தாரியாத் என்கிற அத்தியாயத்தில் 52வது வசனம். இரண்டாவது, தூதர்களை சூனியக்காரர்னு சொல்றாங்க ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தா அந்த தூதர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கியிருக்கிற அனுமதியின் பேரில், அல்லாஹினுடைய அற்புதத்தின் பேரில் அற்புதங்கள் நிகழ்த்துறாங்கல்ல. எல்லா இறை தூதர்களுக்கும் அற்புதம் வழங்கப்பட்டிருந்துச்சு, எல்லா இறை தூதர்களும் அற்புதங்கள் பண்ணாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அற்புதம் பண்ணாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அற்புதம் பண்ணாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அற்புதம் பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அற்புதம் வழங்கப்படாம எந்த இறை தூதருமே கிடையாதுன்ட்டாங்க. அப்போ இறை தூதர்கள் அவங்கவுங்க சமுதாயத்திற்கு தான் ஒரு இறை தூதர் தான் என்பதை நிலைநாட்டுவதற்கு அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அந்த அற்புதங்களை அந்த மக்கள் நம்ப மறுத்தாங்க. இதெல்லாம் அற்புதம் இல்லை அப்படின்னு நம்ப மறுத்தாங்க. அந்த அற்புதங்களை நம்ப மறுக்கின்ற பொழுது அதுக்கு அவங்க பயன்படுத்திய வார்த்தையும் இதுதான், சிஹ்ர் சூனியம் அப்படின்னாங்க. தூதரை சூனியக்காரர் நாங்க நல்லா விளைக்கணும், தூதர்களை சாஹிர் சூனியக்காரர் அப்படின்னாங்க. அவங்க பண்ண அற்புதத்தை சிஹ்ர் சூனியம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க ஒரு அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அந்த அற்புதங்களை நம்ப மறுக்கின்ற பொழுது இந்த இதையெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் அற்புதம் இல்லை, இது சிஹ்ர், இது சூனியம் அப்படின்னு சூனியம் என்கிற சொல்லை சொல்லித்தான் இறை தூதர்கள் செய்த அற்புதங்களை மறுத்தாங்க. அது குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருகிறது. உதாரணமா அன்ஆம் என்கிற அத்தியாயத்தில் 7வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், வலவு நஸல்னா அலைக்க கிதாபன் ஃபி கிர்தாசின், நபியே உமக்கு வேதத்தை புத்தக வடிவில் நாம் வழங்கியிருந்தாலும், பேப்பர் வடிவில் உமக்கு நாம் வழங்கியிருந்தாலும், ஃபல மசூஹு பி ஐதீஹிம், அதை அவர்கள் தங்களுடைய கரங்களால் தொட்டு பார்த்தாலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எப்படி அருளப்பட்டுச்சு? ஓசை வடிவத்தில் தான் அருளப்பட்டுச்சு. ஓதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குர்ஆனை ஓதுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அது பதிவாகும், ரசூலுல்லாஹ் அதை ஓதி மக்களுக்கு தெரிவிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி அருளப்படலை? புத்தகமாக அருளப்படலை, புக்கா பேப்பராக அருளப்படலை. ஆனால் முந்தைய சமூகத்தில் உள்ள பல தூதர்களுக்கும் எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது? ஏடுகளாக வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்? சுஹுஃபி இப்ராஹிம வ மூசா, இப்ராஹிம் மற்றும் மூசாவின் ஏடுகளில் இது உள்ளது அப்படின்னு சொல்லி வருகிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத்து பலகை, தௌராத் வழங்கப்படுகின்ற பொழுது என்னென்ன சொல்லப்படுது குர்ஆன்ல? பலகை வழங்கப்படுச்சு. அந்த சமுதாயம் காளை கன்றை வணங்கும் பொழுது அந்த பலகையை தூக்கி வீசினாரு அப்படிலாம் வருதுல்ல. அப்ப முந்தைய இறை தூதர்களுக்கு வேதங்கள் புத்தகமா பேப்பர் வடிவத்தில் அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அப்படி அருளப்படலை. அப்போ குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓசை வடிவில் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்னன்னு கேட்டாங்க, நீங்க என்ன ஓதி காட்டுறீங்க, ஓசை வடிவத்தில் சொல்றீங்க, ஒரு புக்கா நீங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டாங்க மறுக்கும் பொழுது. அதுக்கு அல்லாஹ் ரிப்ளை பண்றான்,
என்ன ரிப்ளை பண்றாங்க? உலவு நஸ்ஸல்னா அலைக்க கிதாபன் ஃபி கிர்தாஸின் ஃபலமஸூபி ஐதீஹிம். அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம புத்தக வடிவத்தில் தந்து அவன் கையால் தொட்டு பார்த்தா கூட, தொட்டு பார்க்கறதுங்கிறது எதுக்கு? பேப்பர் தான், புத்தக வடிவத்தில் தான் அருளப்பட்டிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது. கையால் தொட்டு பார்த்தா கூட லகாலல்லதீன கஃபரு இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இறை மறுப்பாளர்கள் சொல்வார்கள் இது தெளிவான சூனியம். சூனியம் பண்ணிட்டாரு. அவன் கேட்டது தான் நடந்திருக்கு. அவன் தான் கேட்டான், பேப்பர் வடிவத்தில் இருந்தா நாங்கள் நம்புவோம்ல அப்படின்னா. அவங்க கேட்குற மாதிரி அல்லாஹ் வந்து சொல்றான், அப்படியே ஒரு பேச்சுக்கு நடந்தாலும் உங்களுக்கு புத்தக வடிவத்தில் தந்தா கூட அப்பவும் இவன் நம்ப மாட்டான், நம்ப மறுப்பான். நம்ப மறுக்கின்ற பொழுது எதை சொல்லி மறுப்பான்? சிஹ்ர், இது சூனியம் அப்படின்னு சொல்லி மறுக்கலாம். அப்போ ஒவ்வொரு இது மாதிரி எல்லா விதமான இறை தூதர்கள் செய்த அற்புதங்களை சிஹ்ர், சூனியம் அப்படின்னு சொல்லி தான் மறுத்தாங்க. அது மாதிரி தூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு செய்த பிரச்சாரம், ரசூலுல்லா முதல் கொண்டு எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு செய்த பிரச்சாரம், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க எல்லாருமே மரணத்திற்கு பிறகு திருப்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரணத்திற்கு பிறகு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதையும் அந்த மக்கள் மறுத்தாங்க. ரசூலுல்லா காலத்தில் உள்ள மக்களும் மறுத்தாங்க, ஏத்துக்கல. அது குறித்து அல்லாஹ் சொல்கிறான், வலையின் குல்த, நபியை நீங்கள் சொன்னால், இன்னக்கும் மபுரூன மின் பஅதில் மௌத்தி, மரணத்திற்கு பிறகு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னால், லயகூலன்னல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன். இது வந்து ஹூதுங்கிற அத்தியாயத்தில் 7வது வசனம். இறை மறுப்பாளர்கள் கூறுகிறார்கள் இது தெளிவான சூனியம் தான். அதெல்லாம் சூனியம், அப்படிலாம் நடக்காது. எப்படி சொல்கிறார்கள்? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் சொல்வது சூனியம்ங்கிறாங்க. அப்போ இப்படி பல்வேறு நேரங்களில் இறை தூதர்கள் செய்த அற்புதங்களை சூனியம்னு சொல்லியிருக்கிறாங்க. இறை தூதர்கள் செய்த பிரச்சாரத்தை, என்ன பிரச்சாரத்தை? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு என்ற அந்த பிரச்சாரத்தை சூனியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அல் ஹிஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலே அதில் அல்லாஹ் சொல்கிறான், வலவு ஃபதஹ்னா அலைஹிம் பாபம் மினஸ் ஸமா, வானத்தில் உள்ள வாசலை அவர்களுக்காக நாம் திறந்தால், ஃபதல்லு ஃபீஹி யஅருஜூன், அவர்கள் மேலேறி செல்பவர்களாக மாறினால், வானத்திலிருந்து ஒரு வாசலை திறந்து இவங்களெல்லாம் வானத்துக்கே கூட்டு போயிட்டா கூட மேலேறி சென்றாலும், லகாலு, இந்த இறை மறுப்பாளர்கள் சொல்வார்கள், இன்னமா சுக்கிரத் அபுசாருனா, எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டது, பல் நஹ்னு கௌமும் மஸ்ஹூரூன், நாங்கள் சூனியம் வைக்கப்பட்ட கூட்டத்தினராக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஃபிரௌன் என்ன சொன்னான்? அப்படியா, அல்லாஹ் எங்கே இருக்கான்? வானத்தில் இருக்கிறான். அப்படின்னா ஒரு படியை போட்டுற வேண்டியதானே, ஒரு ஏணியை வச்சு எங்களெல்லாம் கூட்டு போயிருங்க, நாங்களும் பார்த்துருவோம்ல, நீங்கள் பேசுகிற அல்லாட்ட நாங்களும் பார்த்துருவோம்ல, விஷயம் அதோட முடிஞ்சிருமேன்னு கிண்டல் பண்ணான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில். அது மாதிரி ரசூலுல்லா காலத்தில் அப்படியான ஒரு கருத்தோட்டம் வருகின்ற பொழுது, இறை மறுப்பாளர்கள்ட்ட அந்த சிந்தனை வருகின்ற பொழுது அல்லாஹ் வந்து ரசூலுல்லாவுக்கு பதில் சொல்றான், நபியே இவங்க சொல்ற மாதிரி வானத்துக்கு ஒரு வாசல் வச்சு இவங்களெல்லாம் மேலே கூட்டு வந்துட்டா கூட என்ன தெரியுமா சொல்லுவான்? இன்னமா சுக்கிரத் அபுசாருனா, எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டது, ஏதோ நடந்திருக்கு, பார்வையை வந்து மயக்கிட்டாங்க, இது உண்மை கிடையாது, உண்மையா நடக்கல, பார்வை மயக்கப்பட்டு விட்டது, பல் நஹ்னு கௌமும் மஸ்ஹூரூன், நாங்கள் சூனியம் வைக்கப்பட்ட கூட்டத்தினராக மாறிவிட்டோம், நம்மளை எல்லாம் ஏதோ பண்ணிட்டார், சிஹ்ர் பண்ணிட்டார் நம்மளை இப்படின்னு சொல்லுவாங்க. இது அல் ஹிஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் 10லிருந்து 15 அதில் நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன நம்ம சொல்ல வரோம்னா, எதையெல்லாம் சூனியம்னு சொல்லியிருக்கிறாங்க? இறை தூதரை சூனியக்காரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பண்ண அற்புதங்களை சூனியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேதம் புத்தக வடிவில் வழங்கப்பட்டு அதை தொட்டு பார்த்தாலும் அதை சூனியம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் எடுத்து சொல்றான். அது ஒண்ணு. அடுத்து மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுகிற வாழ்க்கையும் சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்திலேயே அவங்கள அழைச்சிட்டு போனா கூட, வானத்தின் வாசலை திறந்து வச்சு உங்களை மேலே கூட்டிட்டு போனா கூட சூனியம்னு சொல்லுவாங்க. இதுலதான் நம்ம எப்படி புரியணும்னு ஒண்ணு வருது. இவ்வளவு சொல்லுவாங்கன்னு வருதுல, சூனியம்னா என்னன்னு வரல, அப்படித்தானே? எல்லாத்தையும் அவங்க சொன்னதுதான் வருது. இதை பார்க்கும்போது சில நேரம் சூனியம்ங்கிறான், மைக்கை பார்த்து சூனியம்ங்கிறான், செல்போனை பார்த்து சூனியம்ங்கிறான். இப்ப சூனியம்னா என்னங்கிறது இதுல சொல்லப்படுதானா? இல்லை. ஒவ்வொரு பொருள் அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போது சூனியம்ங்கிற சொல் பயன்படுத்தப்படுறது தான் பார்க்கணும். இப்ப இதை நம்ம இப்படி முடிவெடுத்தோம்னா, எங்களை உதாரணத்துக்கு பாட்டிலை பார்த்து சூனியம்னு சொல்லும் பொழுது நம்ம என்னென்னு முடிவெடுக்க வேண்டியது வரும்? பாட்டில் எல்லாமே சூனியம் முடிவெடுக்க வேண்டியது அப்படித்தானே வரும். சூனியம்னா இப்போ பாட்டில் எல்லாமே சூனியம்,
அந்த ஒன்று மட்டும் இருந்தா அப்படி முடிவெடுக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம இன்னும் முடிவெடுக்கல, பிளாங்கா இருக்கிறோம். அது ஒரு புரிதலுக்காக சொல்றேன். மைக்கை பார்த்து சூனியம் சொல்லும் பொழுது இப்போ என்ன விளக்கம் சேருது? மைக்கெல்லாம் சூனியம். அப்போ எல்லா மைக்கு சூனியம்னா மைக்கு தான், மைக் எல்லாமே சூனியம் இப்படின்னு வருது. செல்போனை பார்த்து சூனியம் சொல்லும் பொழுது செல்போன்லாம் சூனியம், எல்லா செல்போனும் சூனியம் தான். சூனியம்னா எதுதான்? செல்போனு தான். இப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு அம்சம் அதில் வருது. சூனியம்னா என்னன்னு சொல்லப்படலை. ஒன்னொன்னே பார்த்து அது சூனியம் இது சூனியம் இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். சரியா? இப்போ இதில் அடுத்த கட்ட விளக்கமாக நீங்கள் பாருங்க. உதாரணமாக அற்புதங்கள் நடத்துகிறாங்கல்ல, இறை தூதர்கள் அற்புதம் செய்கிறாங்க. அந்த அற்புதத்தை பார்த்து சூனியம்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு ரெண்டு பொருள் வருது. அதுக்கு என்ன அர்த்தம் வருது? ரெண்டு அர்த்தம் வரும். அவன் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ நம்ம தேடுறோம். ஒரு சொல்லு பயன்படுத்தப்பட்டதை பார்த்துட்டோம். இப்போ எந்த அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? தேடுறோம். ஒரு சர்ச் பண்ணுற மாதிரி, ஒரு ஆய்வு பண்ணுற மாதிரி பண்ணுறோம். அற்புதங்களை பார்த்து சூனியம்னு சொல்லும் பொழுது அவன் எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று, சூனியத்தினால் எது முடியுமோ அதைத்தானே நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க எந்த விதத்தில் இறை தூதர் ஆயிட்டீங்க? தூதர் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு தானே சொல்றான். தூதர் இல்லை என்று நம்புற இடத்துல சொல்றானா, மறுக்கிற இடத்துல சொல்றானா? உங்களெல்லாம் தூதரா ஏத்துக்க முடியாது, அது என்ன இறை தூதரு, நீங்க இறை தூதர்ங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறான். இறை தூதர் என்பதற்கு அவங்க ஒரு சான்றாகத்தான் அந்த அற்புதங்களை முன் வச்சாங்க. அல்லாஹ் கொடுத்த அற்புதம், அவங்களுக்குள்ள சக்தி இல்லை, அல்லாஹ் கொடுத்த அற்புதம், அதை முன் வச்சாங்க. அந்த அற்புதத்தை மறுக்கிறான். மறுக்கும் பொழுது சூனியம்னு சொல்றான். அப்ப எந்த அர்த்தத்தில் அவன் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இது என்ன பெரிய அற்புதம், இதுதான் சூனியத்தினாலேயும் முடியுமே. அப்ப சூனியத்தால் எது முடியுமோ அதையே நீங்களும் செஞ்சுட்டு உங்களை இறை தூதன் ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் சக்தி வந்து விட்டது? இப்படி ஒரு அர்த்தமா இருக்கலாம். அப்ப இறை தூதர்கள் அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அதை மறுக்கிற இடத்துல சொன்னாங்கன்னா ஒண்ணு இந்த அர்த்தமா இருக்கணும். என்ன இது என்ன அற்புதம், இது சிகிர், இது சூனியம், அது சூனியத்தினாலேயுமே முடியுமே அப்படின்னு உள்ள ஒரு அம்சம். உதாரணமா நம்ம கிட்ட வந்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் என்ன செய்யறாங்க, 5 ஸ்டார் கவர் காட்டலை, 5 ஸ்டார் சாக்லேட்டுன்னு சொல்லி தர்றாங்க. நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு இது 1 ரூபா சாக்லேட்டில் இது என்ன, இது அந்த காலத்தில் உள்ள ஆசை சாக்லேட் மாதிரி இருக்குது, 50 பைசா சாக்லேட் மாதிரி இருக்குது, இதை போய் 5 ஸ்டாருங்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னன்னு சொல்லுவோம், இது ஒரு சாதா சாக்லேட் தானே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சாதா சாக்லேட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அதே தனப்பா இதுலேயும் இருக்கு, இதை போய் நீ என்னமோ பெரிய 50 ரூபா சாக்லேட்டு, 100 ரூபா சாக்லேட்டு, 5 ஸ்டார் சாக்லேட்டு, 3 ஸ்டார் சாக்லேட்டு யாரை ஏமாற்ற பார்க்குறேன் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ என்ன லேபிள் கொடுக்குறோமோ, என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த தன்மையை ஒத்ததாகத்தான் இது இருக்கிறது. அதை மிஞ்சிய தன்மை எதுவுமே இதில் இல்லை, புதுசாக இதில் ஒன்றுமே இல்லை, இதுதான் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அந்த வார்த்தையை தரும். சூனியம்னு சொல்லும் பொழுது சூனியத்தினால தான் முடியுமே, அது என்ன நீங்கள் அற்புதம்னு சொல்றீங்க, இதை கொண்டு நீங்கள் எப்படி உங்களை இறை தூதர்னு சொல்லலாம் இப்படிங்கிற ஒரு அர்த்தம். சரியா? அல்லது எந்த அர்த்தமா இருக்கலாம்? ஒன்று அந்த அர்த்தமா இருக்கணும், அல்லது எந்த அர்த்தமா இருக்கலாம், இன்னொரு அர்த்தம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சூனியம்ங்கிறது அது ஒரு ட்ரிக்கு, அது ஒரு ட்ரிக், மந்திரம், மேஜிக் மாதிரி ஒரு மந்திரம். அது உண்மை கிடையாது. மேஜிக் மாதிரி ஒரு மந்திரம் பண்ணக்கூடிய வித்தை தான் சூனியம். அதை நீங்க பண்ணிட்டு இறை தூதர்கள் அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அவங்க மறுக்கிறாங்கல்ல, அப்போ என்ன அர்த்தம்னா வித்தை காட்டுறவன் பண்றது தானே, அதைத்தான் நீங்களும் என்னமோ பண்ணியிருக்கிறீங்க, இது உண்மையெல்லாம் கிடையாது, இது ஒரு பொய். அப்போ பொய்யான ஒன்றை செய்து, சூனியம் எப்படி பொய்யானதோ, சூனியம் எப்படி சில தந்திரங்களை கொண்டதோ, சூனியம் எப்படி சில ட்ரிக்ஸ் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒன்றோ, அது மாதிரி நீங்க செஞ்சுட்டு இப்போ உங்களை இறை தூதர்னு சொல்றீங்களா? விளங்குதா? இந்த அர்த்தம் இருக்கலாம் தானே. ஒன்று எந்த அர்த்தம் இருக்கலாம், சூனியத்தால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்துவிட்டு உங்களை இறை தூதன் எப்படி சொல்லலாம்? நீங்க அதை சூனியத்தினாலே முடியுமே. அற்புதம்னு சொன்னா யாராலும் முடியாததான் இருக்கணும்ல. நான் அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்க அற்புதம் செஞ்சு காட்டுங்க, இந்த பாருங்க செல்போனை தூக்கிட்டேன் பாருங்க இப்படின்னா இது எல்லாரும் தானப்பா தூக்குவான், இது ஒரு பெரிய விஷயமா? செல்போனை தூக்குறது ஒரு அற்புதமா? அப்போ இதுதான் அதனால முடியுமே, இதெல்லாம் 5 வயசு பிள்ளை செய்யுமே. நீ அற்புதம் பண்றதா இருந்தால் புதுசா பண்ணுங்க. அப்ப புதுசா ஏதாவது பண்ணுங்கிற கருத்தில் சூனியத்தால் எது முடியுமோ, உண்மையிலேயே முடியும், சூனியத்தால் உண்மையிலேயே எது முடியுமோ அதை நீங்கள் செய்துவிட்டு எப்படி நீங்க அற்புதம்னு சொல்லலாம்ங்கிற கருத்தில் சொல்லியிருக்கலாம் இறை மறுப்பாளர்கள். ஒன்று. ரெண்டாவது, சூனியம்ங்கிறது அப்படிலாம் அதுக்கு ஒரு உண்மைத்தன்மைலாம் இல்லை, அது ஒரு வித்தை, அது சில தந்திரங்களின் அடிப்படையில் செய்யப்படுவது. தந்திரங்களின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற சூனியத்தை நீங்கள் செய்துவிட்டு தந்திரங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு வித்தையை நீங்கள் கற்றுவிட்டு
அதையே நீங்களும் செய்து கொண்டு உங்களை இறை தூதர்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அதனால தான் தூதர்களை என்ன சொல்லியிருக்கிறாங்க? சாஹிரும், இவங்களாம் சூனியக்காரர்கள். தூதர்கள் கிடையாது, சூனியக்காரங்க. தந்திரங்கள் கத்திருக்கிறாங்க, வித்தையை கத்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா, அது மாதிரி இவங்களும் சூனியம் என்கிற அந்த வித்தையை கற்றுக்கொண்டு அதை செய்து விட்டு அது மூலமா நம்ம கண்ணை அதனால தான் என்னன்னு சொன்னாங்க, அந்த பேப்பர் வடிவத்தில் உள்ளதை தொட்டு பார்த்தா கூட சூனியம்னு சொல்லிடுவாங்கன்னு வருதுல்ல. அதெல்லாம் எதை காட்டுகிறது? எந்த பொருள் அதில் இருப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துது. இது ஏதோ ஒரு தந்திரம் தான் பண்ணியிருக்கிறீங்க, உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு சில ட்ரிக்ஸ். அப்ப தந்திரங்களின் மூலமாக செய்யக்கூடிய ஒன்றை நீங்களும் செய்து கொண்டு அந்த தந்திரத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களை இறை தூதர்னு சொல்றீங்களா? இப்படி ஒரு அர்த்தம் இருப்பதற்கும் அதுல வாய்ப்பு இருக்கு. இரண்டில் எந்த அர்த்தம் அப்படின்னு நம்ம அவன் எந்த அர்த்தத்தில் சொன்னான்ங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாது. அவன் எந்த அர்த்தத்தை நாடி இருந்தா நமக்கு தெரியுமா? ரெண்டு அர்த்தமும் அதுல இருக்கு, ரெண்டு புரிதலும் அதுல இருக்கு. இன்னைக்கு சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்றவங்கெல்லாம் இறை மறுப்பாளர்கள் பயன்படுத்திய வார்த்தையை தான் என்ன செய்யறாங்க, ஆதாரமா காட்டுறாங்க. பாருங்க, அற்புதங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதை சூனியம்னு சொன்னாங்கல்ல. அப்ப சூனியத்துக்கு என்ன இருக்கு? சக்தி இருக்கு. சூனியத்தின் மூலமா சந்திரனை ரெண்டா பிளக்கலாம், சூனியத்தின் மூலமா கடல்ல வலிய உண்டாக்கலாம், சூனியத்தின் மூலமா நோய் நொடிய நீக்கலாம், சூனியத்தின் மூலமா ஒருவரை நோயை உண்டாக்கலாம் இப்படின்னு சொல்றாங்க. எதை ஆதாரமா காட்டி? இறை மறுப்பாளர்கள் சொன்னதை ஆதாரமாக காட்டி சூனியம்னா என்னன்னு விளங்க வர்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்ப இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, சரி ரெண்டு அர்த்தமும் வரும். அவன் எல்லாத்தையும் சூனியம்னு சொல்லியிருக்கிறான், சூனிய காரணம்னு சொல்லியிருக்கிறான், அப்படி மாத்தி மாத்தி சொல்றான்னு ரெண்டு அர்த்தமும் அதுல புரிதல் இருக்கு. நாம ஒரு முடிவெடுக்கும் பொழுது, நம்ம கொள்கையாக தானே முடிவெடுக்க போறோம். சூனியம்னா என்ன என்கிற ஒரு கொள்கையாக நாம முடிவெடுக்கும் பொழுது இறை மறுப்பாளர்கள் என்ன சொன்னான்கிறதை வைத்துக் கொண்டு அவன் எந்த புரிதலில் சொன்னான் என்பதை வைத்துக் கொண்டு நம்ம கொள்கையை முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பொருள் குறித்து இது என்ன, இந்த பொருள் என்ன நம்ம நம்பணிப்போம். இந்த பொருள் என்னன்னு இறை மறுப்பாளன் சொல்றான். அவன் என்ன செய்யறான், இதுதான் ஆப்பிள் போனு அப்படிங்கிறான். உதாரணத்துக்கு இதுதான் ஆப்பிள் போனு அப்படின்னு இறை மறுப்பாளர் சொல்றான். இறை மறுப்பாளர்கள் எல்லாரும் இது ஆப்பிள் போன், இது ஆப்பிள் போனுங்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு சரி இதுதான் ஆப்பிள் போனு நான் நம்புறேன். என்னப்பா ஆதாரம்? அதான் இறை மறுப்பாளர்கள் சொன்னாங்கல்ல, இதை பார்த்து அன்னைக்கே 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆப்பிள் போனுன்னு அவன் சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்றான்ல. அப்ப அதனால இது ஆப்பிள் போனு இப்படி நம்ம நம்புவது முறையா? இதே பொருள் குறித்து இறை மறுப்பாளன் சொன்னதை தூரமா ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ் இந்த பொருளை பத்தி என்ன சொல்றான், ரசூல்லா இந்த பொருளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு பொருள் குறித்து இறை மறுப்பாளர்கள் ஒன்று சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு பார்வையை முன்வைப்பான், ரசூல் ஒரு பார்வையை முன்வைப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல்லா இந்த பொருளை பத்தி என்ன சொல்றாங்க, அதை நம்முடைய கொள்கை முடிவா எடுப்பது சரியா? ரெண்டில் எது சரி? அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க? இறை மறுப்பாளர் நீங்க சொன்ன அர்த்தத்துல தான் சொல்லியிருக்கிறான், இது அவன் ஆப்பிள் போன் தான் சொல்லியிருக்கிறான். உதாரணத்துக்கு அற்புதங்களை சூனியம்னு சொல்லியிருக்கிறான். சூனியத்தினால் அது முடியுங்கிற கருத்தில் கூட அவன் சொல்லியிருக்கலாம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் அப்படி சொன்னான் என்பதை வைத்துக் கொண்டு சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்ம முடிவெடுக்கணுமா? சூனியத்தை பற்றி அல்லாஹ் வேறு இடங்கள்ல என்ன சொல்றான்? தன் பார்வையாக, இறை மறுப்பாளர்களின் பார்வையாக அல்லாமல் தனது பார்வையாக அல்லாஹ் சூனியத்தை பற்றி என்ன பதிவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும்ல. அதை பார்த்து அதைத்தான் நம்முடைய கொள்கையா நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். உதாரணத்துக்கு ஃபிரௌன் என்னன்னு சொன்னா, தன்னை அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உயர்ந்த இறைவன், மேலான இறைவன். தன்னை இறைவன் சொல்லல, உங்களுடைய உயர்ந்த மேலான இறைவன் நான் தான் அப்படின்னா. அவன் அப்படி சொன்னாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? சொன்னது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், எடுத்து சொல்றான். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, அன ரப்புக்குமுல் அஅலாங்கிறார், நான் தான் உயர்ந்த இறைவன் அப்படிங்கிறார். ஏன்பா இப்படி சொல்றேன்? அதான் ஃபிரௌன் சொல்லியிருக்கிறான்ல, ஃபிரௌன் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான்ல. ஃபிரௌன் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டினதுனால நாமும் அதை என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் ரப்புக்குமுல் அஅலா, நான் உயர்ந்த இறைவன் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபிரௌன் சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு பண்ணிட்டான்ல. அப்படின்னு பேசினா அது எவ்வளவு முட்டாள்தனமானது, அது எவ்வளவு தவறானது, பிழையானது. ஏன் ஃபிரௌன் சொன்னா சரி, ஃபிரௌன் சொன்னதை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னான் அப்படிதானே பார்க்கணும். ஃபிரௌன் தன்னை அன ரப்புக்குமுல் அஅலா, நான் உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். ஃபிரௌன் அவ்வாறு சொன்னதை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்? அது சரின்னு சொன்னானா தப்புன்னு சொன்னானா? தப்புன்னு தானே சொன்னான். அப்ப அல்லாஹ் இறை மறுப்பாளர்கள் கூற்றை, இறை மறுப்பாளர்கள் சொன்ன கருத்துக்களை சில நேரங்களில் நமக்கு எடுத்து சொல்லுவான். அதை வைத்து கூட நம்ம முடிவெடுக்க கூடாது. அப்படி எடுத்து சொல்லிவிட்டு எங்காவது ஒரு இடத்துல அவர்கள் சொன்னது சரியா தப்பா, அது சரியா தப்பா நல்ல ஒரு முடிவு சொல்றாங்க, முடிவை வைத்து தான் நம்ம ஏற்றுக்கணும். இப்ப நம்ம சூனியம்னா இது மாதிரி நிறைய இருக்குல்ல. நம்ம ஆரம்பத்துல புரிய வேண்டியது, அடிப்படையா புரிய வேண்டியது அதுதான்.
பாமர மக்கள்கிட்ட என்ன கொண்டு போயிடுறாங்கன்னா, தௌஹீத் ஜமாத் நீங்க சூனியமே இல்லைங்கிறீங்க, சூனியம் பொய், சூனியம் இல்லை, சூனியம் இல்லைங்கிறீங்களே, குர்ஆன்ல எத்தனை இடத்துல சிஹ்ர்னு வருது தெரியுமா? குர்ஆன்ல எத்தனை இடத்துல சிஹ்ர் 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 சிஹ்ர்னா என்ன? சூனியம். அப்ப நீங்க சூனியம்னா இல்லைங்கிறீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இத்தனை இடத்துல சிஹ்ர்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் சிஹ்ர் இருக்குங்கிறான், நீங்க இல்லைங்கிறீங்க, யார் சொல்வது சரி? உங்களுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படி என்ன பண்ணிடுறாங்க? சாமானிய மக்களை கெடுக்கிற மாதிரி, அவங்கள குழப்புற மாதிரி. பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு தெளிவா சூனியம் இருக்குங்க. எத்தனை 2:26 பாருங்க, 3:36 பாருங்க, 4:86 பாருங்கன்றான். எல்லாத்துல என்ன இருக்கும்? சூனியம் இருக்கா? சூனியம் இருக்குல்ல, சூனியம்ங்கிற அந்த வார்த்தை தான் இருக்கும். சூனியம்னா என்னன்னு இருக்காது, சூனியம்ங்கிற வார்த்தை இருக்கும். சூனியம் இருக்குல்ல. தௌஹீத் ஜமாத்காரங்க என்ன சொல்றாங்க? சூனியம் இல்லைங்கிறாங்க. இதை விட உங்களை அல்லாஹ் இருக்குன்னு சொல்றத அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க பின்னால் நீங்க போலாமா இப்படின்றாங்க. இதை கொண்டு எங்க கொண்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னதை இல்லைங்கிறான், அவனை நம்பலாமா நீங்க? அவன் பள்ளிவாசல தொலை போலாமா? இப்படின்னு ஒன்னொன்னுக்கு இதை முடிச்சு போட்டுருவோம். அப்ப இது என்ன? இது பாமரத்தனம். இது மக்கள்கிட்ட ஈடுபடும். நம்ம படிச்சவங்ககிட்ட அது சம்பந்தமா விளக்கம் தெரிஞ்சவங்களுக்கு அது ஈடுபடாது. அது மேம்போக்கா பார்த்தா, நுனிப்புள் மேற மாதிரி மேம்போக்க பார்த்தா, ஆமா குர்ஆன்ல சூனியம் இருக்கத்தானே செய்யுது, இவங்க இல்லைங்கிறாங்க, அது எப்படி இல்லைன்னு சொல்றது சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி குழம்பு போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கணும்னா, சூனியம்ங்கிற சொல்லு குர்ஆனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்? சூனியம் இருக்கு, அதற்கு உண்மைத்தன்மை இல்லை. சூனியம்ங்கிறது இருக்கு, சூனியம்ங்கிற பேர்ல ஏமாத்து வேலை இருக்கு, சூனியம்ங்கிற பேர்ல பித்தலாட்ட வேலை இருக்கு, சூனியம்ங்கிற பேர்ல கண்கட்டி வித்தை இருக்கு, சூனியத்தை செய்துவிட்டு தனக்கு இறை சக்தி இருப்பதாக வாதிடும் தன்மை இருக்கு. ஆனால் சூனியத்திற்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, சூனியத்திற்கு எந்த விதமான உண்மைத்தன்மை இல்லை, சூனியக்காரனுக்கு எந்த விதத்திலையும் இறைத்தன்மை இல்லை. விளங்குதா? இது நம்ம எப்படி சொல்றோம் விளங்கிருச்சா? இதைத்தான் நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும், புரிய வைக்கணும். சரி, ஓகே, இது ஒண்ணு. இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம சூனியம்னா என்னன்னு இப்ப நம்ம விளங்கணும். அப்படித்தானே? இறை மறுப்பாளர்கள் சூனியம்னா என்ன சொன்னா, எதையெல்லாம் சூனியம்னு சொன்னாங்கிறத நம்ம நிறைய பார்த்துட்டோம். அவங்க ஆதாரம் காட்டுறது எல்லாமே இதைத்தான், இது மாதிரி உள்ள வசனங்களை தான். சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்றவங்க இந்த மாதிரி 10-15 வசனங்கள் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்களா, எது எதெல்லாம் சூனியம்னு சொல்லியிருக்கிறான். கடலையே பிளக்க முடியுங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறீங்க. அல்லாஹ் அதை அங்கீகரிச்சு குர்ஆன்ல சொல்லிட்டான். இறை தூதர்கள் செஞ்ச அற்புதங்களை எல்லாம் அவன் மறுக்கும் பொழுது சூனியம்னு பயன்படுத்தி தான் மறுத்திருக்கிறான். அப்போ சூனியத்தால் அது முடியும்னு அர்த்தம். சூனியத்தால் எதுவும் முடியும்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க மாற்றி பேசலாமா, நீங்க எதுவும் முடியாதுன்னு சொல்லலாமான்னு இப்படி திசை திருப்புறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, அல்லாஹ் சூனியத்தை பத்தி என்ன சொல்றான், அவன் பாருங்க என்ன, அல்லாஹ்வுடைய முடிவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய முடிவை விளங்கக்கூடிய விதமா குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்கு. சூனியம் குறித்து நிறைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய பார்வை நமக்கு என்ன செய்யுது, சொல்லுது. அதுல மிக முக்கியமான ஒரு இடம் 52வது அத்தியாயம் 13, 14, 15. யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ. அந்நாளில் அவர்கள் ஒரேடியாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எல்லா இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவங்க நரகத்தில் தள்ளப்படுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதிஹின் நாருல்லதி குன்தும் பிஹா துகதிபுன். நீங்கள் பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்த நரகம் இதுதான். உலகத்துல வாழும்போது என்னன்னு சொன்னேன், மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்ல, சொர்க்கம் பொய், நரகம் பொய், நரகத்தில் உள்ள வேதனை பொய், அதெல்லாம் பொய், உலகத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு சொன்னியா. அப்ப நீ பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்த நரகம் இதுதான். ஹாதிஹின் நார், இதுதான் அந்த நரகம். நரகத்துல தள்ளி விட்டு அல்லாஹ் சொல்லுவான். இப்படி எங்க போயிருக்கு தெரியுமா, உலகத்துல வாழும் பொழுது எதை பொய்ன்னு சொன்னியோ அந்த நரகத்துல இப்ப கிடக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கப்புறம் கேட்கிறான், அப்ப சிஹ்ருன் ஹாதா, இது சூனியமா, அம் அன்தும் லா துப்சிரூன், உன் கண்ணால நீ பார்க்கல, இது சூனியமா, உன் கண்ணால நீ பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இது சூனியமானா என்ன அர்த்தம், எந்த அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்துறான், இது வித்தையா, இது பொய்யா, அவன் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், பொய்ன்னு தானே சொன்னான், நரகம்லாம் பொய், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னியப்பா. அப்ப சிஹ்ருன் ஹாதா, இப்ப சொல்லு நரகத்தில் தானே கிடக்குற, இது பொய்யா, அம் அன்தும் லா துப்சிரூன், உன் கண்ணால் இந்த நரகத்தை நீ பார்க்கல, நரகத்தின் வேதனையை பார்க்கல. அப்ப அல்லாஹ் எந்த அர்த்தத்தில் சிஹ்ருங்கிறத பயன்படுத்துறான், பொய், இது பொய்யா, இதை போய் பொய்ன்னு சொன்னியப்பா, இதை போய் சிஹ்ருன்னு சொன்னியப்பா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். ஒண்ணு, இது ஒரு இடம். அடுத்து அல்லாஹ்வுடைய பார்வையில் சூனியம்னா என்னங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு, விளங்க வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான இடம் 7வது அத்தியாயம். அதுலதான் சூனியம் குறித்து நிறைய சொல்லப்படுகிறது. குறிப்பா 7வது அத்தியாயம் நம்ம சொன்னாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி நடக்குதுல்ல, அந்த போட்டி குறித்து அல்லாஹ்வுடைய பார்வையில் அதை பத்தி சொல்றது. மூசா நபி என்ன செஞ்சாரு, ஃபிரௌன் கூட்டு வந்த சூனியக்காரர்கள் என்ன பண்ணா, இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், ஒன்னொன்னையும் விளங்கப்படுத்தலாம், தெளிவுபடுத்தலாம்.
அப்ப அந்த இடத்தில் சூனியம்னா என்னங்கிற அல்லாஹ்வுடைய பார்வை அங்க பதிய வைக்கப்படுது. சரியா? அது குறித்து நம்ம பார்க்க போறோம். 7வது அத்தியாயத்துல 115 இருந்து அந்த போட்டி நடக்குது. காலு யா மூசா இம்மா துருக்கிய வ இம்மா அன் நகூன நஹ்னுல் முல்கின். சூனியக்காரர்கள் சொல்றாங்க, மூசாவே நீங்க போடுறீங்களா நாங்க போடவா? போட்டி ஆரம்பிக்குது. கால அல்கு, மூசா நபி என்ன சொல்லிட்டாரு, நீங்களே போடுங்க. ஃபலம்மா அல்கவ், அவர்கள் போட்ட போது, இப்ப அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா அல்கவ், அவர்கள் போட்ட போது சஹரு அயுனன் நாசி, மக்களின் கண்களை சூனியம் செய்தார்கள், மக்களின் கண்களை சூனியம் செய்தார்கள் அல்லாஹ். அப்ப மக்களின் கண்களை வயப்படுத்தினார்கள். சரியா? வஸ்தர்ஹபூஹும், அவர்கள் அவர்களை அச்சுறுத்தினார்கள். வஜாஊ பிசிஹ்ரின் அதீம், பிரம்மாண்டமான சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். இது 15வது வசனம். இப்போ சூனியம்னா என்னன்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். அந்த ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்க போறோம். ஒவ்வொன்றையுமே சூனியம் குறித்த விளக்கம் அதுல இருக்கு, அல்லாஹ்வுடைய பார்வை. இதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் வந்து கைத்தடியை போடுறான். கைத்தடியை போட்டு என்ன மாதிரி காட்டினான்? பாம்பா மாத்தினானா பாம்பா காட்டினானா? பாம்பா காட்டினான். கைத்தடியை போட்டான், பாம்பு போல காட்டினான். சரியா? அப்ப பாம்பு மாதிரி காட்டினதை தான் என்னன்னு சொல்லப்படுது? சூனியம். அப்படிதானே? அதுதான் சூனியம். சூனியம் அது அல்லாஹ் அதை சொல்றான், சஹரு அயுனன் நாசி, மக்களின் கண்களுக்கு சூனியம் செய்தார்கள். அப்போ அவங்க சூனியத்தின் மூலமா கைத்தடிகளை கயிறுகளை அவங்க பாம்பா மாத்தல, மக்களின் கண்ணுக்கு பாம்பு மாதிரி காட்டினான். இதுக்கு பேர் என்ன பேரு? இதர வித்தை. இப்பதான் வித்தை, கண் கட்டி வித்தை. அப்ப அல்லாஹ் சூனியம்னா என்னன்னு, இதைத்தான் அல்லாஹ் என்னன்னு சொல்றான், பெரும் சூனியத்தை கொண்டு வந்தார்கள். இது அல்லாஹ் என்னன்னு சொல்றான், இதான் பெரும் சூனியம். அப்ப பெரும் சூனியம் என்று அல்லாஹ் சொல்வது எதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான்? கண் கட்டி வித்தை, கண்ணுக்கு பாம்பு மாதிரி காட்டுறது. சரியா? ஒண்ணு, கண்ணுக்கு பாம்பு மாதிரி காட்டினா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு ஆகுமா? மக்களை ஏமாத்துறான்னு வருமா? மக்களை ஏமாத்துறான், அதான் அர்த்தம். கண்ணுக்கு காட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா சக்தி இருக்குன்னா உண்மையில என்னவாவே மாத்திரணும், பாம்பாவே மாத்திரணும். பாம்பா மாத்திரம்னா உலகத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒரு புரிதலுக்கு சொல்றேன், 1,00,000 பாம்பு தான் இருந்துச்சுன்னு வைங்க. அல்லாஹ் படைச்சது 1,00,000 பாம்பு. இவன் அந்த கைத்தடியையும் கயிறையும் பாம்பா மாத்திட்டானா அல்லாஹ்வுடைய படைப்போட செத்துது என்னவாயிரும்? இவன் ஒரு 5 பாம்பு உண்டாக்கிட்டான்னு வைங்களேன், 1,05,000 அப்படி சேரணும். அப்படி சேர்ந்துச்சா? அப்படி சேரணும். அல்லாஹ்வுடைய படைப்புல எதையுமே அதிகப்படுத்தல. கயிறை எடுத்தான் கைத்தடி எடுத்தான் அப்படியே ஒரு மாதிரி ஏதாவது தந்திரம் பண்ணா ரெண்டையும் மக்கள் கண்ணுக்கு என்னவா காட்டிட்டாங்க? பாம்பு மாதிரி காட்டிட்டான். அப்ப இது மாதிரி ஒரு ஏமாற்று வேலை. சூனியம் என்பது கண்ணை ஏமாற்றுகிற வேலை அப்படின்னு யார் சொன்னாங்க? அல்லாஹ் சொல்லிட்டான், நம்ம சொல்லல. கண்ணை ஏமாற்றுகிற வேலைன்னு சொன்னது யாரு? அல்லாஹ். சரி, ரெண்டாவது அடுத்து பாருங்க 117. வஅவ்ஹைனா இலா மூசா, மூசாவிற்கு நாம் வஹி அறிவித்தோம், அல்கி அஸாக், உம்முடைய கைத்தடியை போடுவீராக அப்படின்னு சொன்னோம். ஃபஇதா ஹிய, கைத்தடியை மூசா நபி போடுறாங்க. மூசா நபி கைத்தடியை போடும்போது என்ன நடந்துச்சு அல்லாஹ் பதிவு பண்றான். ஃபஇதா ஹிய தல்கஃபு மா யஃபிகுன், அவர்கள் செய்தவற்றை இது விழுங்கியது. அவன் என்ன பண்ணான், சூனியக்காரர்கள் என்ன பண்ணாங்களோ அதை இது விழுங்கியது அப்படிங்கிறான். இப்ப அவர்கள் செய்தவற்றை அப்படின்னு இருக்குல்ல, அவர்கள் செய்தவற்றைன்னு நாம சொல்ற அந்த இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னா மா யஃபிகுன், மா தல்கஃபு மா யஃபிகுன். யஃபிகுன்னா என்னன்னா இஃப்க்குன்னு அர்த்தம். இஃப்க்குங்கிற சொல்லிலிருந்து வருவது இஃப்க்கு. இஃப்க்குங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பொய்ன்னு அர்த்தம், அவதூறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அவதூறு சொன்ன ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸ என்ன ஹதீஸ்னு சொல்லுவாங்கன்னா இஃப்க்கு ஹதீஸ் அப்படிங்குவாங்க. அந்த ஹதீஸை வந்து ஒரு அடையாளப்படுத்தும் பொழுது ஜிப்ரீல் ஹதீஸ், அபூ ஹுரைரா ஹதீஸ், உமர் ஹதீஸ்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு ஹதீஸ்க்கு ஒரு பேர் வைப்பாங்கல்ல, அறிவிப்பாளரை வச்சு பேர் வைப்பாங்க, அது உள்ள கருத்தை உள்ளடக்கத்தை வச்சு பேர் வைப்பாங்க. அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல அவதூறு சொன்ன செய்தியை சொல்லும் பொழுது என்னென்ன அதுக்கு பேர் வைப்பாங்க? இஃப்கு ஹதீஸ் அப்படிங்குவாங்க. அப்படின்னா என்ன? அவதூறு சம்பந்தமான ஹதீஸ், அவதூறு சம்பந்தமான ஹதீஸ். அப்ப இஃப்குங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அவதூறு, பொய் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்க அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை கவனிக்க வேண்டியது. அல்லாஹ் எந்த சொல்ல தேர்வு செஞ்சு பயன்படுத்துறா பாருங்க. மூசா நபியே நம்ம கைத்தடி போடணும்னு சொன்னோம், அவர் போட்டார். போட்ட உடனே அவர்கள் செய்தவற்றையெல்லாம் இது விழுங்கி விட்டது. அவர்கள் செய்தவற்றை நல்லா சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? இஃப்கு மா யஃபிகுன், அவர்கள் பொய்யாக செய்தவற்றை, அவர்கள் பொய்யா செய்தவற்றை இது விளங்கி விட்டது. அப்ப இங்கேயும் அவர்கள் செய்தது, சூனியக்காரர்கள் செய்தது அல்லாஹ் என்னத்தான் சொல்றாங்க? பொய். அவன் பொய்யா செஞ்சான்ல, அதையெல்லாம் இது விளங்கி விட்டது. அப்ப சூனியத்தை பத்தி இந்த 117வது வசனத்திலையும் பொய்யின் தான் அல்லாஹ் பயன்படுத்துறாங்கிறத பார்க்கணும். ஒண்ணு. அடுத்து 118. ஃபவகஅல் ஹக்கு வபதல மா கானூ யஅமலூன். கிளைமாக்ஸ் எல்லாம் சொல்றான். ஆக மொத்தத்துல உண்மை ஜெயித்து விட்டது,
ஃபவகஅல் ஹக்கு, உண்மை மூசா நபி செஞ்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச அற்புதத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் வார்த்தை ஃபவகஅல் ஹக், ஹக்கு ஜெயித்து விட்டது, உண்மை நிலை பெற்று விட்டது. வபதல மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்தது அழிந்து விட்டது. உண்மை ஜெயித்து விட்டதுனா உண்மைக்கு மாற்றமானது எது? பொய். மூசா நபி செய்ததை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது உண்மை ஹக்கு ஜெயித்து விட்டது, உண்மை மிகைத்து விட்டது, நிலைத்து விட்டது. அவர்கள் செய்தது அழிந்து விட்டது. அப்ப அவர்கள் செய்தது எது? பொய். வபதல மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்தது அழிந்து விட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். அது பொய்ங்கிறதுனால தான், ரெண்டும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இது கூடுதல் விளக்கு. இது அல்லாஹ்வுடைய பார்வை. ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சூனியத்தை குறிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை என்னதான்? பொய்ங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் பயன்படுத்தலாம். சூனியம்னா பொய், கண்கட்டி வித்த, கண்ணை ஏமாற்றும் வித்தை, இப்படிதான் அல்லாஹ் சொல்றாங்கிறத இந்த வசனங்கள்ல பார்த்துட்டோம். இந்த சம்பவத்துல உள்ள கருத்து ரீதியா உள்ள ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அற்புதம் பண்றாங்க, சூனியக்காரர்கள் சூனியம் பண்றாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, இறை தூதர்கள் அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அதை மறுப்பதற்கு சூனியம்னு சொன்னாங்க. அப்ப சூனியத்தினால முடியும் தானேன்னு மற்றவங்க பேசுறாங்கல்ல. சூனியத்துக்கு சக்தி, சூனியத்தினால கடலை பிளக்க முடியும், சூனியத்தினால சந்திரனை பிளக்க முடியும், என்ன நாள் உண்டாக்க முடியும் நம்புவதற்கு அதை சொல்றாங்கல்ல. அப்போ ஒரு பேச்சுக்கு அற்புதமும் சூனியமும் ஒண்ணுன்னு இருந்தா இங்க சூனியக்காரர்கள் நம்பியிருக்கவே கூடாது. அப்படிதானே? ரெண்டு ஒன்று தான். மூசா நபிக்கு யாருக்கும் போட்டி? இப்போ மூசா நபிக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி. மூசா நபி கைத்தடியை போடுறாரு, பாம்பா மாறிடுது. இவங்க கைத்தடியை போட்டு பாம்பை மாதிரி காட்டுறாங்க. ஒரு பேச்சுக்கு மூசா நபி செய்ததும் சூனியக்காரர்கள் செய்ததும் ஒண்ணு. இவனும் பாம்பா கைத்தடியை போட்டு பாம்பா மாத்திட்டான், ரெண்டுமே ஒண்ணுன்னு சொன்னா இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க சூனியக்காரர்கள் நம்பியிருக்க கூடாது. நம்ம பண்ணதை தான் இவரும் பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் ஒருபடி மேலே பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி இது ஒன்றும் புதுசா நம்ம வியக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது மாதிரி நம்மளும் கற்றுக்கொள்ளலாம். நாம கூட கூடுதலாக கற்றுக்கிட்டோம்னா இந்த வித்தையை நம்ம பண்ண முடியும்னு அவன் நம்ம சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அப்படி செய்யலை. அதை பார்த்துட்டு உல்கிய சஹரத்து சாஜிது, உடனே எதில் விழுந்துட்டாங்க? சஜிதாவில் விழுந்துட்டாங்க. விழுந்து என்ன சொன்னாங்க? இன்னும் ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ரப்பி மூசா வஹாரூன், மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனை நாங்கள் ஈமான் கொண்டோம். நாங்கள் ஏன்? அவனுக்கு அது விளக்குது, இது நம்ம செஞ்சது இல்லை, நம்ம தான் போர்ஜரி, நம்ம தான் பித்தராட்டு வேலையை பண்ணியிருக்கிறோம், மூசா செஞ்சது அதுவல்ல, அது உண்மை அப்படின்னு அவன் விளங்குனதுனால தான் உடனே சஜிதாவில் விழுந்து அல்லாஹ் ஈமான். அவன் தானே முதல் ஈமான் கொள்றான். எந்த அளவுக்கு ஈமான் கொள்கிறான்? ஃபிரௌனுக்கே சவால் விடுறாங்க, நீ என்னன்னாலும் பண்ணிக்க, ஃபக்குதி மாத்த கால், என்ன முடிவெடுக்கணுமோ முடிவெடு, நாங்கள் எங்கள் ஈமான் இருந்து பின்வாங்கவே மாட்டோம் என்கிற அளவுக்கு உறுதியாக ஈமான் கொண்டாருன்னா அப்போ அந்த சூனியக்காரனுக்கு மிக தெளிவாக தெரிகிறது இது தந்திரம் அல்ல, நாம செஞ்சது தந்திரம், மூசா நபி செய்தது தந்திரம் அல்ல, அது உண்மை, அது அற்புதம், அது முஅஜிஸா என்பதை அவங்க வழங்கி வச்சிருந்தாங்க. இது கருத்து ரீதியாக உள்ள ஒரு கூடுதல் விளக்கம். அப்ப இதுல அல்லாஹ் தன்னுடைய பார்வையா என்ன சொல்லிட்டான்? சூனியம் தான் போயிட்டான். அடுத்து இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பவத்தை பத்தி 20வது அத்தியாயம் 65ல இருந்து 70 வரையும் பார்க்கலாம். 65ல சொல்ற இதே சம்பவம் தான் விளக்கப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சூனியக்காரருக்கும் நடந்த போட்டி அல்லாஹ் தன் பார்வையை சொல்லுகிற ஒரு இடம். அது சொல்றான், காலு யா மூசா இம்மான் துல்கிய வ இம்மான் நகுன அவ்வளவு நல்கா, மூசாவை நீங்க போடுறீங்களா அல்லது நாங்க ஃபர்ஸ்ட் போடவா, கைத்தடியை நாங்க போடவான்னு கேட்கறாங்க. கால பல் அனுப்பு, இல்ல நீங்களே போடுங்க சொன்ன உடனே அவங்க போடுறாங்க. போட்ட உடனே அல்லாஹ் சொல்றான், ஃபைதா ஹிபாலுஹி வ இஸியும், அவர்களின் கயிறுகளும் அவர்களின் கைத்தடிகளும் யுஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹி அன்னஹா தஸ்ஆ, அவர்களுடைய சூனியத்தின் மூலம் அது சீரும் பாம்பை போன்று யுஹய்யலு எண்ணம் ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தையை பார்க்கணும். அவங்க போட்ட உடனே ஃபைதா ஹிபாலுஹும் வ இஸியும், கயிறுகளும் கைத்தடிகளும் யுஹய்யலு இலைஹி, அவருக்கு எண்ணம் உண்டாக்கப்பட்டது, மின் சிஹ்ரிஹி அவர்களுடைய சூனியத்தின் மூலம், அன்னஹா தஸ்ஆ அது சீருவதை போன்று, சீரும் பாம்பை போன்று அவர்களுக்கு எண்ணம் உண்டாக்கப்பட்டது. அப்படின்னா என்ன? தோற்றம் உருவாக்கப்படுதுன்னு அர்த்தம். தோற்றம் தானே போட்டிருக்கு, தோற்றம் உருவாக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்போ சீரும் பாம்பாக மாத்தல, சீரும் பாம்பு போல் தோற்றம் அளிக்கப்படுகிறது. அதுதான் தஹீல்வான். தஹீல்னா என்ன? யதார்த்தத்தில் அப்படி இல்லை, ஆனா எனக்கு அப்படி பார்வைக்கு அப்படி தெரிகிற மாதிரி உள்ள ஒரு அம்சம். உதாரணமா மேகத்தை பார்க்கும்போது ஒரு மாலை நேரம் அல்லது அதிகாலை நேரம் மேகத்தை பார்க்கும்போது திடீர்னு குதிரை டைப்ல இருக்குன்னு வைங்க, இந்த மேகம் எப்படி இருக்குது? ஒரு குதிரை மாதிரி இருக்கு அப்படின்னா உண்மையில அந்த குதிரையா நிக்குது, குதிரை வடிவத்தில் அது இருக்கா? அப்படி இல்லை. உண்மையில அந்த குதிரையும் இல்லை, உண்மையில அந்த மேகம் குதிரை வடிவத்திலையும் இல்லை.
நம்ம உலகத்துல அதிகமா குதிரையை பார்த்து அந்த தன்மை நமக்கு என்னவாக உண்டாக்குது, தோற்றம் உருவாக்குது, குதிரை ஷேப்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது, நம்ம கண் பார்வைக்கு அப்படி ஏற்படுது. இதுதான் அப்ப உண்மை தன்மை அதுக்கு மாற்றமா இருக்கும் பொழுது நமக்கு வேறு மாதிரி காட்சி அளிக்குதுல, அதுக்கு பேர் தான் தஹீல். அதுக்கு பேர் தான் என்னது, தஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வே இந்த தஹீல சொல்லியிருக்கிறாங்க. உண்மை கிடையாது, ஆனா உங்களுக்கு அப்படி ஒரு பிரம்மைன்னு அர்த்தம். ஏறத்தால என்ன அர்த்தம், அது பிரம்மை. உதாரணமா இரவு நேரத்துல நம்ம துணிலாம் துவச்சு ஒரு வெள்ளை சட்டையை ஹேங்கர்ல பின்பக்கத்துல காய போட்டுருந்தோம் வைங்களேன், ஹேங்கர்ல மாட்டி விட்டா என்னவா இருக்கும், கையில கீழே தூக்கும்ல. நைட் நம்மளே 1 மணி 2 மணிக்கு பின்பக்கமா போனோம்னா காத்துல என்னவா இருக்கும், 2 கையும் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படி யாரோ சத்தியமா பார்த்தாங்க ஒரு ஆள் பின்னால் நிற்கிறாங்க, போயிடக்கூடாது, போனோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்ம கதை முடிஞ்சிடும் சொல்லுவோம்ல. உண்மையில அங்கே ஆள் நிற்குதா, ஒருத்தனும் கிடையாது, நம்ம சட்டை தான் அங்கே கிடக்குது. அப்ப அந்த சட்டை நம்ம கண்ணுக்கு என்னவா தெரியுது, ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியுது. அதான் தஹீல். வீட்டில் திடீர்னு இரவு பாயெல்லாம் என்ன செஞ்சிருப்போம், நட்ட குத்தத்துல நிறுத்தி வச்சிருப்போம். நைட் அது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அங்கே ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும், சத்தம் போட்டுருவோம், எவனோ உள்ள வந்துட்டான், எவன் வந்த நம்மளை தாண்டி எவன் வர போறான் அந்த வீட்டுக்குள்ள. அந்த பாய் நமக்கு என்னவா தெரியும், ஒரு ஆள் நிற்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாங்க. அப்போ உண்மை அப்படி இருக்காது, யதார்த்தத்தில் அப்படி இருக்காது. யதார்த்தத்துக்கு மாற்றமா நம்ம பார்வைக்கு திடீர்னு அப்படி ஏற்படும், தெரியும் ஏதோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரி, மேகத்தில் ஒரு குதிரை நிற்கிற மாதிரி, இடத்துல ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நமக்கு தெரியறதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தஹீல். இதுக்கு பேர் தான் அரபியில் என்ன பேரு, தஹீல். தோற்றம் உருவாகும், பிரம்மை உருவாகும். அதே தஹீல்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் அங்கே பயன்படுத்துறான். அதே தஹீல்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். எப்படி பயன்படுத்துறான், கைத்தடிகளையும் கைகளையும் போட்டாங்க, சூனியத்தின் மூலமா சீரும் பாம்பை போன்று தஹீல் உண்டானதுங்கிறான். அப்ப சீரும் பாம்பாக மாறல, உண்மையில் அது சீரும் பாம்பா மாறல, சீரும் பாம்பை போன்று தஹீல் தோற்றம் தான் உருவாக்கப்படுது. அப்ப சூனியம் என்பது பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. அல்லாஹ் சொல்றானா, சூனியம் என்பது என்ன இல்லை, சக்தி கிடையாது, பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. 20:69 வால்கி மாஃபி யமீனிக். மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்க வழக்கரத்துல உள்ளதை போடுங்க, தல்கம் மாசனாகு, அவர்கள் செய்தவற்றை அது விழுக்கி விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க போடுங்க, அவங்க செஞ்சதெல்லாம் அது விழுக்கிடும். இன்னமா சனஹு, அவர்கள் செய்வதெல்லாம் கைது சாஹிர், சூனியக்காரனின் சூழ்ச்சி. அவன் உண்மை பண்ணல, அவன் மந்திரம் பண்ணல, என்ன பண்றான், தந்திரம் தான் பண்றான். இன்னமா சனஹு, அவர்கள் செய்வதெல்லாம் கைது சாஹிர், சூனியக்காரனின் சூழ்ச்சி. வெறும் சூழ்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை பார்த்துலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க போடுங்க, அது எல்லாத்தையும் அது மேற்கும், அவன் போட்டதையெல்லாம் அது தூக்கி சாப்பிடும். அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற அந்த அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் நடைபெறுகிற அந்த அற்புதம் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க செய்வதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கைது, சூழ்ச்சிங்கிறான். வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் களத்திற்கு வரும் பொழுது வெற்றி பெற மாட்டான், அவனுக்கு ஜெயிக்கலாம் முடியாது. ஏன், அவன் மட்டும் சூழ்ச்சி தந்திரம். சூழ்ச்சியை டெஸ்ட் பண்ணா ஜெயிக்க முடியுமா, தூரத்துல இருந்து காட்டலாம், தூரத்துல இருந்து வேற பொருள் மாதிரி காட்ட முடியும். டெஸ்ட் பண்ணோம்னா என்னவா போயிடும், போட்டின்னு வந்தா களத்துக்கு வந்தா அவன் தோற்று போயிடுவான். நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. நல்லா சொல்லுகிற அந்த வசனம் 69வது வசனத்துல இருக்கிறத பார்க்கணும். அப்ப இது மாதிரி அல்லாஹ்வுடைய பார்வை குறித்து குர்ஆன்ல நிறைய இருக்கு. அதுல ஒரு 2 வசனங்களை, 2 அத்தியாயத்தில் இடம்பெறுகிற வசனங்களை வச்சுதான் நம்ம விளக்கி இருக்கோம். இந்த அனைத்து இடங்களையும் அல்லாஹ் சொல்வது என்ன, சூரியம்னா பொய், பித்தலாட்டம், கண்கட்டி வித்தை, கண்ணை ஏமாத்துற வேலை, தந்திரம், கைது, சூழ்ச்சி, இப்படிதான் சொல்லணும். இப்போ பாருங்க, இறை மறுப்பாளர்கள் அது அற்புதம்ங்கிறாங்க, சக்திங்கிறாங்க, பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் சாதிக்க முடியுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் அது ஒண்ணுமே இல்லை, அது தந்திரம், சூழ்ச்சி, கண்ணை ஏமாத்துற வேலைங்கிறான். இப்போ நம்ம என்ன நம்பணும், ரெண்டு நம்ம முன்வைக்கப்பட்டிருக்கு. அவன் சொன்னதும் இறை மறுப்பாளர் சொன்னதும் குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் முன் வச்சுட்டான். தன் பார்வையையும் அல்லாஹ் குர்ஆன்ல முன் வைத்து விட்டான். இப்போ நம்ம யார் கருத்தை எடுக்கணும், அல்லாஹ்வுடைய கருத்தை எடுக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய கருத்து என்ன, சூரியம்னா அது சக்தி, அதனால எதனா மூசாவை பார்த்துக்கோங்க, அவன் உங்களை ஏதாவது பண்ணிட போறான், சூரியத்தினால உங்களுக்கு பேதியை உண்டாக்கிடுவாங்க, உங்களை பைத்தியக்காரன் ஆக்கிடுவான். இன்னைக்கு அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சூனியத்தின் மூலமா எதுனாலும் செய்ய முடியும்னு சொல்றாங்கல்ல. அல்லாஹ் அந்த வார்னிங், டெஸ்ட்டுக்குள்ள போறாங்க, போட்டிக்கு போகும்போது அந்த வார்னிங்ல அல்லாஹ் கொடுக்கணும். ஒரு நபியை தயார்படுத்தும் பொழுது, மூசா கவனமா இருங்க, ஏதாவது பண்ணி போடுவான், உங்களை உங்க காலடி மண்ணையெல்லாம் எடுத்து ஏதாவது செஞ்சு போடுவான், எலுமிச்சம்பழம் வேற கொண்டு வரதா ஒரு தகவல் வருது, பாத்துக்கங்க, டக்குன்னு அவங்க கையில இருந்து எலுமிச்சம்பழத்தை பிடிக்கி, இப்படிலாம் அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, பயப்படாம போங்க மூசா. அவன் என்ன பண்றான், அவன் கண்கட்டி வித்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கண்ணை ஏமாத்துற வேலை பண்றான், தந்திரம் பண்றான், சூழ்ச்சி பண்றான், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க கைத்தடி போடுங்க, அவன் பண்ற எல்லாத்தையும் அது விழிக்கணும். இப்படி நல்லா தைரியம் கொடுக்குறானா. அப்ப அல்லாஹ்வுடைய பார்வை சூனியம் என்பது பொய், பித்தலாட்டம். சரியா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நம்ப வேண்டியது, இது பேசிக் அடிப்படை. இது அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம என்ன செஞ்சிட்டோம், விளங்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம்
முக்கியமா ஒரு வசனம் இருக்கு, 2வது அத்தியாயம் 102வது வசனம். அந்த வசனத்துல ஹாரூத் மாரூத் சம்பந்தமா உள்ள வசனம். அந்த வசனத்துல சூனியம் சம்பந்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனத்துல அல்லாஹ் தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். இப்படின்னு ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த வசனத்தை எப்படி புரியணும்? 2:102 அந்த வசனத்தில் உண்மையிலேயே சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள. அந்த வசனத்துக்கு மட்டும் விளக்கம் பார்த்துட்டோம் நீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற எங்கேயுமே நீங்க குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. பெரும்பாலும் சூனியம் தொடர்பாக குழப்புவது இந்த வசனத்தை வைத்துதான். 2:102 வசனத்தை வச்சுதான் என்ன செய்வாங்க, குழப்புவாங்க. பாருங்கல்ல, சூனியத்துக்கு சக்தி இருக்குன்ட்டான் அப்படிங்குவாங்க. அதுல நாம ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம், அல்லாஹ் அந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னு வந்துட்டோம்னா கரெக்டா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னால ஒரு ஹதீஸையும் பார்த்துக்குவோம். அஹ்மதுல 26,212, அஹ்மதுல 26,212. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குன், பெற்றோரை நோவினை செய்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். வலா முஃமினுன் பிசிஹ்ரி, சூனியத்தை உண்மை என்று நம்புபவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அஹ்மதுல 26,212. சரியா? இதுல ரசூலுல்லா சொல்லக்கூடிய செய்தி தெளிவான செய்தி. இதுல குழம்புவதற்கோ பெரிய ஆராய்ச்சி பண்றதுக்கும் ஒண்ணுமே இல்லை. தெளிவா என்ன சொல்லிட்டாங்க, பெற்றோரை நோவினை செய்பவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், சூனியத்தை நம்பக்கூடியவனும் சொர்க்கத்தில் போக மாட்டான் இப்படின்ட்டாங்க. சூனியத்தை நம்பக்கூடியவனா என்ன நம்புறது, சக்தி இருக்கு, சூனியத்துக்கு சக்தி இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு நம்பினா எங்க போக இயலாது, சொர்க்கம் போக முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸும் என்ன கருத்தை நமக்கு சொல்லுது, சூனியம் குறித்து அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொன்னான் நம்ம பார்த்தோம்ல, அந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொன்னா, அது பொய், கண்கட்டி விட்டு அதை நம்பக்கூடாது, அல்லாஹ் எங்க அந்த கருத்து சொல்லப்பட்டது அதே கருத்து தான் அல்லாஹ் இந்த ஹதீஸ்லயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சூனியத்தை நம்பக்கூடாது, அதை நம்பினா சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு அர்த்தம். நட்சத்திரத்தை நம்புபவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மழை பெய்கிறது, மழை பெய்யும் போது அந்த மழையின் மூலமா மக்கள் இரு சாராராக பிரிகிறார்கள். சில பேர் முஸ்லிம்களாக ஆகிறார்கள், சில பேர் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு மழை பெய்ஞ்ச உடனே மக்கள் 2 சாரார், ஒருத்தவங்க முஸ்லிமா ஆகுறாங்களாம், இன்னொரு குரூப் இறை மறுப்பாளர்களா ஆகிறாங்க. எப்படி? மழை பெய்யும் போது இறை மறுப்பாளர்கள் சொல்லுவாங்கன்னா, முதிர்னா பி நௌதி கதா வ கதா, இந்த நட்சத்திரத்தினால் தான் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம், இந்த நட்சத்திரம் இங்கிருந்து அங்க போயிருச்சு, அந்த நட்சத்திரம் அங்கிருந்து இங்க வந்துருச்சு, இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருந்ததுனால தான் நமக்கு மழை பொழிவிக்கப்பட்டிருக்கிறோம் இப்படின்னு சொன்னா அவங்க யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இறை மறுப்பாளர். நட்சத்திரத்தினால மழை பொழிஞ்சிச்சுன்னு சொன்னா அவங்க இறை மறுப்பாளர்களா ஆயிடுறாங்க. முஜிர்னால், நாங்கள் மழை பொழிவிக்கப்பட்டோம், பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளால் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் யார் சொல்கிறார்களோ அவங்க முஸ்லீம் ஆகி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் தான் காரணம். நட்சத்திரம் அங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது, அதுக்கு மழைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே ஏற்குகிறான், அல்லாஹ் தான் நாடுகிறான், அவன் தான் மழையை தருகிறான் இப்படின்னு சொன்னா முஸ்லீம் ஆயிடுறாங்க. நட்சத்திரத்தினால மழை பொழிவிக்கப்பட்டோம்னு சொன்னா அவங்க இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஜோசியத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஜோசியம் பார்க்கறது எந்த பேசிக்ல பார்க்கறாங்க, குரு உச்சத்துல நிக்கிறான், சுக்கிரன் ஓரமா போய் நிக்கிறான், அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல போய் நிக்குது, இந்த நட்சத்திரம் இங்க நிக்குது, நீங்க இப்போதைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு நீங்க வியாபாரத்தை துவங்க கூடாதுன்னு சொல்றாங்க. நட்சத்திரத்தை வச்சுதானே சொல்றாங்க, இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு ஆகாது அவருக்கு ஆகும், உங்களுக்கு ஓடாது அவருக்கு ஓடும், உங்களுக்கு நஷ்டம் அவருக்கு லாபம் அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு ஜோசியம் சொல்றாங்க. அப்ப அது மாதிரி மழை பொழிகின்ற பொழுது இந்த நட்சத்திரத்தினால்தான் நம்ம மழை பொழிவிக்கப்பட்டோம்னு சொன்னா அவங்க என்ன, இறை மறுப்பாளர்கள். இந்த ஹதீஸ் எதுக்கு சொல்றோம்னா, இந்த நட்சத்திரத்தை நம்பக்கூடியவர்கள் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை முஃமினுன் பில் கவாகிப், நட்சத்திரத்தை நம்பக்கூடியவன். நட்சத்திரத்தை நம்புறதுனா நட்சத்திரம் இருக்குன்னு நம்புறது இல்லை, நம்மள என்ன நம்புறோம், நட்சத்திரம் இருக்கா இல்லையா, இருக்கு, நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியத்தான் செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மழைக்கும் நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நட்சத்திரங்களின் மூலமா மழை பொழிவிக்கப்படுறது இல்லை எப்படி சொல்றோம்ல. இதுதான் என்ன, அல்லாஹ்வை நம்புறதுன்னு அர்த்தம். சூரியத்தை நம்புறதுனா சூரியன் இருக்குன்னு சொல்வதல்ல. நம்மளும் என்ன சொல்றோம், சூனியம்ங்கிற பேர்ல ஏமாத்து வேலை இருக்கு, சூனியம்ங்கிற பேர்ல கண்கட்டி வித்தை இருக்கு. சூனியம் இருக்குன்னு சொன்னா சூனியத்தை நம்பக்கூடியவர் அல்ல. சூனியத்தினால தான் அனைத்தும் நடக்கிறது, சூனியத்தினால பாதிப்பு உண்டாக்க முடியும்,
சூனியத்தினால ஒருவருக்கு வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்க முடியும்னு சொன்னா அதுதான் சூனியத்தை நம்புறது. அப்ப சூனியத்தை நம்பக்கூடியவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸும் சூனியத்துக்கு எந்த விதமான சக்தியும் இல்லைங்கிறது சொல்லுது. சரியா? சரி, இப்ப 2:102 அந்த வசனத்தை மட்டும் பார்த்துட்டா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னு நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், சூனியம் சிறுங்கிற வார்த்தை வருதுன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சிறுங்கிற வார்த்தை எல்லாத்துலயுமே வரும். சிறுனால என்ன பண்ண முடியும், சிறுனா என்னங்கிற விளக்கம் வருதான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். சரியா? அந்த கண்ணோட்டத்தில் அந்த வசனத்தை பார்க்கணும். நான் அப்படியே ஆரம்பத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கும் பொழுது சூனியம் வந்துருச்சு நம்ம உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. சூனியம்னு வரும், சூனியம்னா என்னங்கிற விளக்கம் இதில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். சரி, பார்க்கும் போது ஒரு வசனம் எப்படி ஆரம்பிக்குது, வத்தபஹு மா தத்ரு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். உமா கஃபர சுலைமானு, சுலைமான் காபிராகவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்களே காபிராகி போனார்கள். யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து ஷைத்தான்களே காபிரானார்கள். உமா உன்சில அலல் மலக்கை, அவ்விரு மாணவர்கள் மீதும் அது அருளப்படவில்லை. அவ்விரு மாணவர்கள் முன்னாடி எந்த 2 மாணவர்கள், ஜிப்ரீல் மீகாயில், இரு மாணவர்கள் மீது அருளப்படவில்லை. பாபில ஹாரூத் மாரூத், இது அந்த ஷைத்தான்ல போய் ஜாயின்டாங்க. பாபிலோனில் உள்ள ஹாரூத் மாரூத் எனும் ஷைத்தான்களே மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காபிராகி போனார்கள். சரியா? இப்ப இதுவரையிலையும் சூனியம்னா என்னன்னு வந்துருச்சா, சூனியம்னா என்ன அப்படிங்கிறது வந்துருச்சா இப்ப நம்ம படிச்ச வரையிலையும். ஆனா என்ன வந்திருக்குது, சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு. அப்படிதானே? சரி, அதாவது சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். அவன் என்ன சொன்னாலும் தெரியல, ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள். சரியா? ஒன்று, சுலைமான் காபிராகவில்லை. ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காபிரானார்கள். அவ்விரு மாணவர்கள் மீது இது அருளப்படவில்லை. சூனியம் 2 மாணவர்கள் மீது அருளப்படவில்லை. பாபிலோனில் உள்ள ஹாரூத் மாரூத் எனும் ஷைத்தான்களே மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காபிராகி போனார்கள். அவ்வளவுதான். சரியா? இதுவரையும் படிச்சதுல என்ன வரல, சூனியம்னா என்ன, சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. கற்றுக் கொடுத்தது யாரு, ஹாரூத் மாரூத். கற்றுக் கொண்டது யாரு, மக்கள், அங்குள்ள மக்கள் கற்றுக் கொண்டார்கள் வருது. இவன் கற்றுக் கொடுத்தா அவன் கத்துக்கிட்டான் இப்படின்னு வருது ஒழிய என்ன அப்படின்னு வரல. சரி, அடுத்த பாரா படிக்கணும். உமா யுஅல்லிமானி மின் அஹதின், அவ்விருவரும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஹத்தா யகூலா, அவர்கள் சொல்லாமல் கற்றுக் கொடுக்கவில்லை. இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் சோதனையாக இருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், நீ காஃபிராகி விடாதே என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. அவங்க எதை கற்றுக் கொடுக்குறாங்க, சூனியத்தை. சூனியத்தை கற்றுக் கொடுக்கும் போது எப்படி சொல்லாம கற்றுக் கொடுக்க மாட்டாங்களாம், நாங்கள் சோதனையா இருக்கிறோம், ஃபித்னா, நாங்க சோதனைக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம், படிப்பினைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம், நீ என்னவா போயிடாத, என்கிட்ட இருந்து இந்த சூனியத்தை கத்துக்கிட்டு காஃபிரா போயிடாத இப்படின்னு சொல்லாம அந்த ஹாரூத் மாரூத் ஷைத்தான்கள் என்ன செய்யல, கற்றுக் கொடுக்கல. சரி, இங்கே என்ன வரல, என்னன்னு வரல. சரியா? கவனிச்சுட்டே வரணும். அடுத்து பாருங்க, அப்ப இது எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருவரும் இவ்வாறு கூறாமல், நாங்கள் ஃபித்னாவாக இருக்கிறோம், நீ காஃபிராகி விடாது என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா, எனவே அவ்விருவரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட, அவ்விருவருங்கிறது யாரு, அவர்கள்ங்கிறது யாரு, அந்த அவங்க மக்கள் கற்றுக்கொண்டார்கள். மா, ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். மானா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை, ஒன்றை அப்படின்னு அர்த்தம். கற்றுக்கொண்டார்கள். யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, எதன் மூலம் கணவனையும் மனைவியையும் பிரிக்க முடியுமோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். ஒமாஹும், அவர்கள் இல்லை, பிவார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் அவர்கள் யாருக்கும் இதன் மூலம் தீங்கிழைப்போராக இல்லை. இப்ப இதுவரை வச்சுக்குவோம். சரியா? இப்ப இதுலதான் என்னன்னு சொல்லிடுறாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறது தான் சூனியம். சூனியத்தினால பலதும் பண்ண முடியும். கடலை பிரிக்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், நிறைய கதை விடுறாங்க. சூனியத்தினால பலதும் பண்ணலாம் இருந்தாலும் அதுல பண்ண முடியக்கூடிய காரியங்கள்ல ஒண்ணு கணவன் மனைவியை பிரிக்கிறது. பாருங்க, அல்லாஹ்வே சூனியத்தினால கணவன் மனைவியை பிரிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, தௌஹீத் ஜமாத்காரங்க நீங்க என்ன சொல்றீங்க, சூனியத்துக்கு சக்தியே இல்லை, சூனியத்தினால எதுவுமே முடியாதுன்னு சொல்றீங்க. இப்படி நீங்க சொல்லலாமா? ஆரம்பிச்சிருக்காங்க பழைய பல்லவி.
இவங்க பள்ளியாசலுக்கு நீங்க போகலாமா, இவங்க உண்டியல் ஏற்றி வந்தால் காசு போடலாமா, இவங்க பெண்கள் பையன் நடத்தினா அதுக்கு போகலாமான்னு அந்த லிஸ்ட் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு 10-15 விஷயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மனப்பாடம் பண்ணது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? இப்போ இதுல உண்மையில அப்படி சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். உண்மையில அல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தாலும் அதை நம்ம நம்புறது நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. அல்லாஹ் உண்மையில அப்படி சொல்லியிருந்தா அதை நம்புறது நமக்கு எதுவும் அல்லாஹ் மிஞ்சி ஆளுக்கலாம், நம்ம ரசூலை மிஞ்சி ஆளுக்கலாம். அப்படியே சொல்றோம். அப்படி ஒரு மூமின் சொல்லலாமா, அப்படி நினைக்கலாமா? அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நம்பணுங்கிறத நம்ம கொள்கை. அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்றை நம்பாத அப்படிங்கிறது தான் நம்ம கொள்கை. அல்லாஹ் அப்படி சூரியத்துக்கு சக்தி இருக்கு, கணவன் மனைவியை பிரிக்க முடியும்னு சொன்னா நம்ம நம்பிட்டு போயிடலாம். சரியா? ஆனா அதுல என்ன சொல்லப்படுதுங்கிறத உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். இப்போ ஒமாயு அல்லிமானி அங்கிருந்து பார்க்கணும். அவ்விருவரும் நாங்கள் படிப்பினையாக இருக்கிறோம், சோதனையாக இருக்கிறோம், நீங்க இதை கற்று காப்பீராகி விடாது என்று சொல்லாமல் அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள். இப்படின்னு சொல்லப்பட்டா இங்க எங்கேயாவது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை உண்டாக்குவது சூனியத்தில் ஒரு பகுதின்னு வருதா? சூனியம்னு வருதா? அப்படி வருதா? அப்படி வர பொதுவான வார்த்தையா பையத்த அல்ல மூலம் மின்ஹுமா, எனவே அந்த 2 பேரிலிருந்து கற்றுக்கொண்டார்கள் மா ஒன்றை. சூனியத்தின் வருதா? இல்ல, ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் தான் இருக்கே ஒழிய சூனியத்தில் உள்ள கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்கும் கலையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் இருக்கால் அப்படி இல்லை. சூனியத்தில் உள்ள சொல்லி ஒரு வார்த்தை இதுல இல்ல. சரி, அப்ப எதை வச்சு அதுல சேர்க்கிறாங்க அப்படின்னா, அவன் எதை கற்றுக் கொடுக்க வந்தான்? சூனியத்தை தான் கற்றுக் கொடுக்க வந்தான். இவங்க கற்றுக் கொண்டாங்கன்னு வருது. அவன் கற்றுக் கொடுக்க வந்தது சூனியம்னு சொன்னா அப்ப இவன் கற்றுக்கொண்டது எதுவா தான் இருக்கணும்? சூனியமா தான் இருக்கணும். அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குவது என்பது எதில் உள்ளதுதான். இப்படிதான் சொல்றாங்க. இந்த கருத்தை வைத்துதான் அவன் எதை சொன்னான்? சூனியத்தை தான் சொன்னான். நாங்க ஃபித்னாவா இருக்கிறோம், நீ காபிரா போயிடாதன்னு சொன்னது எதுக்காண்டி? சூனியத்தை கற்றுக் கொடுக்கத்தான். அவன் சூனியத்தை கற்றுக் கொடுக்க வந்தான். இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் வந்தா அது எதுவா தான் இருக்கணும்? சூனியமா தான் இருக்கணும்ங்கிற ஒரு புரிதல் அடிப்படையில் அது சொல்லப்படுது. சரியா? இப்போ அந்த புரிதல் சரியா அப்படின்னு பார்க்கணும். அந்த புரிதல் சரியான்னு பார்க்கணும். அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் நம்ம அணுகலாம். அவங்க சொல்ற அந்த புரிதல் சரியா என்பதை பல கோணத்தில் அணுகலாம். எந்தெந்த கோணத்தில்? முதல் ஒரு கோணம் என்னன்னா, இப்போ பொதுவாக ஒரு வசனத்தை பொறுத்தவரையிலையும் சில நேரங்கள்ல சில இடர்பாடுகள் வரும். இடர்பாடுகள்னா அப்படி புரியலாம், இப்படி புரியலாம் அப்படிங்கிற இடர்பாடு வரும். அப்படி புரிவதற்கு மொழி நடை இடம் கொடுக்குதுங்கிறதுனாலயே அப்படி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. மொழி நடை இருக்குல்ல, அப்படியே இப்படி பார்த்தா இப்படி சொல்றது சரியா தெரியுதுல்ல. ஏங்க, அவன் கற்றுக் கொடுக்க வந்தது எதுக்கு? சூனியத்தை தான் கற்றுக். இவன் வாங்கினான்னு வந்த, இவன் கற்றுக்கொண்டான்னு வந்தா எதுவாக தான் இருக்கணும்? இப்படின்னு சொல்றது சரியா தானே இருக்கு. கருத்துப்படி பார்த்தா என்னவா இருக்கு? நம்ம லாஜிக் சரிதானே. ஒருத்தன் உதாரணம் சொன்னான், டிவிக்கு வந்தான். ஒருத்தன் டிவிக்கு வந்தான், இவர்கள் வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு வந்தா எதுவா இருக்கணும்? டீ தானே, அவன் டிவிக்கு தானே வந்தான், அவன் வேற டீ விற்கிறது, இவர்கள்லாம் வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு வந்தா அப்ப அது என்னவா இருக்கணும்? டீயா தானே இருக்கணும். எதுக்கு நீங்க மட்டும் அது இல்லாது இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்கலாம். அப்ப அவங்க சொல்வ அந்த கருத்து, அந்த லாஜிக் ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்குதான் நம்ம என்ன ஒரு விதியை நம்ம பார்க்கணும்னா, பொதுவா ஒரு இடத்துக்கு ஒரு குர்ஆன் பயன்படுத்தப்பட்டிருக்கிற, ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சொல்லுல ஒரு புரிதலுக்கு இடம்பாடு இருக்கலாம். மொழி ரீதியா இப்படி புரிவதற்கு இடம்பாடு இருக்கலாம். இருந்தாலும் இடம்பாடு அதுல இருக்குங்கிறதுனாலயே நம்ம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி புரிவதற்கு முன்பு அந்த கான்செப்டுக்கு சம்பந்தமா ஒட்டுமொத்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒட்டுமொத்த குர்ஆன் எந்த கொள்கையை முன்னிறுத்துதோ அதுக்கு மாற்றம் இல்லாம புரியும். ஒட்டுமொத்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்றதோ அதுக்கு மாற்றம் இல்லாம புரியும். இப்படி சொல்லும் போது நமக்கு இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியலையே, அதெல்லாம் தெரியுதான், இப்ப நீங்க சொன்னதான புரியலங்கிற மாதிரி நமக்கு தோணும். உதாரணம் தான் விளங்கி. உதாரணமா என்னன்னா, இப்போ உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இப்படி ஒரு வசனம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அதிகமா தெரியும். இதோட பொருள் என்ன? இன்னல்லாஹ அல்லாஹ்வும் வ மலாயிகத்தஹு மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றானா? அதனால அத கேள்வி. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் மலக்குமார்களும். அப்படிதான் மொழி நடை. நீங்க மொழி நடையத்தான் நீங்க கவனிக்கிறீங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி, இந்த நபியின் மீது ஸலவாத்
சொல்கிறார்கள். மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள்னா ஓகே. ஸலவாத்துனா என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அதெல்லாம் ஸலவாத்து. மலக்குமார்கள் அப்படி சொல்லலாம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்வாங்க. இப்போ நீங்க யாரையும் சேர்த்துட்டீங்க, அதுல அல்லாஹ்வையும் சேர்த்துக்கிறீங்க. மொழி ரீதியாக பார்த்தால் அணுகினால் அதுல எப்படி புரிவதற்கு இடப்பாடு இருக்கு. இன்னல்லாஹ, அல்லாஹ்வும், ஓ மலாயிக்கத்தஹு, மலக்குமார்களும், யுஸல்லூன, ஸலவாத்து சொல்கிறார்கள், அலன் நபி, இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, எனவே ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, இந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. இப்படின்னு வருது. அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லணும்? ஒரு சாதாரணமான கருத்தா? அது சரியான கருத்தாங்கிறத தாண்டி அது சாதாரணமான கருத்தா? எவ்வளவு பாரதூரமான கருத்து. அப்ப அல்லாஹ் உட்கார்ந்து என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அல்லாஹ் சொல்லணும். அதான் அர்த்தம். மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள்னா என்ன அர்த்தம் வைக்கணும்? நம்ம எப்படி ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சொல்றோமோ அது மாதிரி மலக்குமார்களும் இறைவா அப்படிதான் அர்த்தம். அல்லாஹும்மனா என்ன அர்த்தம்? இறைவா, இவருக்கு நீ அருள் புரி சொல்றாங்க. இப்ப அந்த சொல்லுல வந்து யாரும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வும் இருக்கிறான். சொல்லுபடி பாத்தீங்கன்னா அல்லாஹ்வும் இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரு சொல்லு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு, அல்லாஹ்வும் மலக்குமார்களும். யுஸல்லூனோட தான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. யுஸல்லூனா என்ன அர்த்தம்? ஸலவாத்து சொல்கிறார்கள் தான் அர்த்தம். அப்ப ஸலவாத்து சொல்கிறார்கள்ங்கிற அந்த சொல்லில் மலக்குமார்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் இருக்கிறான். சொல்லுபடி, இலக்கணப்படி. அப்படி இலக்கணப்படி இருந்தாலும் கருத்துப்படி அது சரியான கருத்துப்படி அது சரியில்லை. அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான் என்று சொல்வது கருத்துப்படி சரியில்லை. அப்ப கருத்துப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன நம்ம புரிகிறோம்? எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்னா அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இவர்கள் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள் அப்படி பொருள் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். மலக்குமார்களோ இந்த நபிக்காக அருள் வேண்டுகிறார்கள். சொல்லு ஒண்ணுதான் இருக்கு. நல்ல வழங்கணும். சொல்லு என்னவா தான் இருக்குது? யுஸல்லூன ஒண்ணுதான் இருக்கு. அல்லாஹ்னு வரும்போது நீங்க எப்படி பிரிச்சிடணும்? அதுல இருந்து அல்லாஹ் அருள் வேண்டுகிறான்னா அல்லாஹ் யார்ட்ட போய் வேண்டுமா? அவனே அல்லாஹும்ம இறைவான் இன்னொரு ஆள் அல்லாஹ்வை கூப்பிடுவானா? அப்ப அப்படி நீங்க வச்சீங்கன்னா ஓவரால் குர்ஆன் சொல்லுகிற எல்லா கான்செப்டுக்கும் அது மாற்றம். அல்லாஹ் ஒருவன் தான்ங்கிறதான குர்ஆனுடைய கான்செப்ட். எந்த இறைவன் ஒருவன் நீங்க சொல்றீங்களோ அந்த இறைவனே அல்லாஹும்மன்னு சொன்னா அவனுக்கு மேல இன்னொரு அல்லாஹ் இருக்கிறதா இருப்பேன். அப்ப கான்செப்டே தப்பா போயிருது. அப்ப கான்செப்ட் தப்பாகும் பொழுது நம்ம அந்த இடத்துல அப்படி பொருள் செய்யாம இலக்கணத்தை கவனிக்கிறது இல்லை. இப்போ இலக்கணத்தை கவனிக்காம கருத்தை கவனித்து என்ன செஞ்சிடறோம்? பிரிச்சிடறோம். அதுக்கு இலக்கணத்தில் இடம் இருக்கு. கருத்தை கவனித்து ஒரு சொல் தான் வரும். கருத்தை கவனித்து ஒரு ஆளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும். இவருக்கு தக்கப்படி அர்த்தமும் இவருக்கு தக்கப்படி அர்த்தமும் இருக்கும். இப்படி குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய இருக்கிறது. இலக்கணத்துல அதுக்கு இடம் இருக்கு. அப்படி நம்ம பிரிக்கிறது தானே செய்யறோம். இது ஒரு கான்செப்ட். இதே மாதிரி இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபதுகுருனி அذ்குருக்கும், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நம்ம அல்லாஹ் நினைவு கூறுறதுனா என்ன? அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை வணங்கணும். அதானே அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுறதுனா சேம் அர்த்தம் வருதா? அப்ப அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுறான்னா என்ன அர்த்தம்? நன்மை வளர்றான். நீ என்ன நினைவு கூறு, நான் உன்னை நினைவு கூறுவேன்னா நான் உன் பேரை பத்தி சொல்றோம், என் அடியாரை பாருங்க, என் அடியார் என்னை எவ்வளவு வணங்குறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு உரிய கூலியை தருவேன். எனக்கு நீ நன்றி செலுத்து, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். வருதுல்ல? நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது தொழுகை, நோன்பு, இதெல்லாம். அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹ் அங்க தொழுவ போறானா? என் அடியார் என்ன தொழுவிட்டான், அவனை நான் தொழுவணும் இப்ப திருப்பி அப்படின்னு தொழுவானா? நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது நோன்பு வைக்கும் போது அல்லாஹ் அவங்க நோன்பு வைக்க போறானா? அல்லாஹ் நன்றி செலுத்துறதுனா என்ன? தொழுதை நன்றி செலுத்துறியா, நான் உனக்கு கூலி வழங்கி நன்றி செலுத்துறேன். நீ நோன்பு வச்சு நன்றி செலுத்துறியா, நான் உன்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்து உனக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்ப நன்றிங்கிற சொல்லு ஒன்னாத்தான் இருக்கு, நினைவு கூறுங்கள்ங்கிற சொல்லு ஒன்னாத்தான் இருக்கு. அடியார்களுக்கு வருகின்ற பொழுது, நமக்கு வருகின்ற பொழுது நம்ம தன்மைக்கு ஏற்ப, நம்ம பலவீனங்களுக்கு ஏற்ப பொருள் செய்யணும். அல்லாஹ்வோட இணைச்சி வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உயர்வுக்கு ஏற்ப, அல்லாஹ்வுடைய தனித்தன்மைக்கு ஏற்ப பொருள் செய்யணும். சொல்லு ஒண்ணுதான். விளங்குச்சா? இதெல்லாம் ஏன் இப்படி மாத்தி செய்யறோம்? இது ஒரு அடிப்படை. ஏன் இப்படி மாத்தி செய்யறோம்னா ஓவரால் கான்செப்ட்ல குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு மாத்தாம நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அதான் கான்செப்ட். இப்ப இதுலயும் அதுதான். இந்த 2:102 என்ன தன்மை இருக்கு? அந்த உசூல் வருது, அந்த விதி வருது. விதிப்படி அவங்க சொல்ற லாஜிக் படி சரியா தான் இருக்கு. என்ன அவன் என்ன சொல்ல வந்தான்? சூனியத்தை கண்டுபிடிக்க வந்தான். இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் வந்தா அது என்னவா தான் இருக்கணும்? சூனியமா தான் இருக்கணுங்கிற சொல்ற லாஜிக் சரி. ஆனா அந்த லாஜிக் படி இங்க பொருள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, அப்ப என்ன அர்த்தம் வரும்னா, அல்லாஹ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வசனங்கள் பார்த்தோம்ல,
எத்தனை வசனங்கள் பார்த்தோம். அது மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாத்துலயும் அல்லாஹ் சூனியம்னா என்னன்னு சொன்னான், பொய்யின்ல சொல்லியிருக்கிறான். கண்கட்டி வித்தன்னு சொன்னான். ஏமாத்து வேலை, நீங்க பயப்படாதீங்க மூசா, அவன் பண்றதெல்லாம் சூழ்ச்சி தந்திரம்னு அல்லாஹ் சொன்னான். அது சூழ்ச்சி தந்திரம் கண்கட்டி வித்தை ஏமாத்து வேலை பொய்ன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவு இடங்கள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த இடங்களுக்கு மாத்தமா இந்த ஒரு வசனத்துல மட்டும் இடம்பாடு இருக்கு, லாஜிக் படி சரியா இருக்கு, இலக்கணத்துல இடம் இருக்குங்கிறதுனால இப்படி பொருள் வச்சுட்டு போக முடியுமா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். ரசூல்லா என்ன சொன்னாங்க சூனியத்தை பத்தி? சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்பினா சொர்க்கம் போக முடியாது, அதான கான்செப்ட், அதான அர்த்தம். ரசூல்லா அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இந்த வசனத்துல அல்லாஹ் இதைத்தான் சொன்னார், கணவன் மனைவியின் மூலமா சூனியத்தினால பிரிக்க முடியும் அப்படின்னா சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னா இது இல்லை, சூனியத்துக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னா இலக்கணத்துல இடம்பாடு இருக்கு, லாஜிக் இப்படி அவங்க கேட்கிற கேள்வி சரியா இருக்குன்னு இப்படி பொருள் செஞ்சுட்டா அப்ப ரசூல்லா சொன்னாங்க சூனியத்தை நம்பினா சொர்க்கத்துல இடம் இல்லை. அதுக்கு மாத்தமா இந்த வசனம் வருது இல்லை, அதுக்கு மாத்தமா இந்த வசனம் வருதா இல்லையா? அப்ப நம்ம இலக்கணத்துல இடம் இருக்கு, நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல அப்படி பொருள் செஞ்சிடக்கூடாது. சரியா? அதே இன்னொரு உதாரணம் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த தர்கா குரூப் இருக்காங்கல்ல, தர்கா குரூப் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மகான் அவுலியா அவருக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்கு, அவர் எங்கோ நம்ம கேட்குறோம், அவர் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே, அவர் இங்க இருக்கும்பொழுது எங்கோ நடக்கிறத பார்ப்பாருங்கிறீங்கள, எங்கோ யாரோ கோரிக்கை வைப்பது அவர் கேட்பாருங்கிறீங்கள, அவருக்கு அப்படி அல்லாஹ் பார்க்குற மாதிரி பார்க்குற தன்மை இருக்கா? அல்லாஹ் தானே எங்க இருந்தாலும் அல்ல பார்க்குற தன்மை யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு இருக்கு. நம்ம பார்வையெல்லாம் என்ன, ஒரு சக்திக்கு உட்பட்டது, ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது. இப்படி பார்ப்போம், சோகம் வந்துருச்சுன்னா அந்த சோகத்துக்கு அப்பால் உள்ளது நமக்கு தெரியாது. இப்படி மேலே பார்ப்போம், வானம் தான் தெரியும், மேகம் தான் தெரியும், அதுக்கு அப்பால் உள்ளது நமக்கு தெரியாது. இதற்கு நம்ம பார்க்கறது, நம்ம கேட்குற தன்மை ஒரு லிமிட்டுக்கு உள்ளதாச்சே. ஒருத்தர் பேசினா கேட்கும், கிட்ட தூரத்துல இருந்து பேசினா தான் கேட்கும், தூரத்தை தாண்டி போயிட்டாருன்னா நம்ம திருவள்ளிக்கணியில் இருக்கிறோம், மண்ணடியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா நமக்கு கேட்குமா? திருவள்ளிக்கணிலேயே கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கூப்பிட்டா நமக்கு கேட்குமா? ஃபோன் பண்ணால் கேட்கும், ஃபோன்லேயும் டவர் ஒழுங்காக இருந்தால் தானே கேட்கும், டவர் சரியில்லைன்னா கேட்குமா? ஒரே நேரத்தில் 10 பேர் பக்கத்துலேயே இருந்தாலும் 10 பேர் ஒரே நேரத்தில் சொன்னால் கேட்குமா? அதை கேட்குனா ஏதோ பேசுகிறார்கள் தான் கேட்குமே ஒழிய என்ன சொன்னாங்கன்னு புரியுமா நமக்கு? கேட்குமா? எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்டோம்னா, எல்லாரும் சேர்ந்து கோரஸுங்கிறது எதுக்கு, ஆசிரியர் இருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சதா? எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று சொன்னோம்னா பரவாயில்ல, எல்லா பிள்ளைகளும் படிச்சுட்டாங்க, செலவாத்து சொல்லுங்க அல்லாஹ் சரி, 2 பேரும் வாய மட்டும் 2 பேரும் சொல்லுவாங்க, 2 பேரும் என்ன இப்படி ஹம்மிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ 10 பேர் சேர்ந்து சொல்லும்போது தெரியாது. ஒரு கிளாஸே ஒரு நம்பர் எடுத்தால் தான் உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு 5 சேர் போட்டு நம்ம சூரிய சம்பந்தமாக எடுக்கிறோமா, இன்னொரு ஆளுக்கு ஒரே நேரத்தில் சேம் நேரத்தில் நீங்கள் குரானுக்கு முரண்படுற ஹதீஸ் சம்பந்தமாக எடுக்கன்னு அவரை சொல்லி அவரையும் ஒரே நேரத்தில் கிளாஸ் எடுத்தோம்னா அனைத்தையும் புரிந்து கொள்கிற கெப்பாசிட்டி இருக்கா நமக்கு? அப்போ மனிதனுடைய புரிந்து கொள்கிற கெப்பாசிட்டி, கேட்கிற கெப்பாசிட்டி, பார்க்குற கெப்பாசிட்டி எல்லாமே ஒரு லிமிட், எல்லைக்கு உட்பட்டது. அல்லாஹ் பார்க்கறது கேட்கறது தான் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அப்போ இந்த அவுலியாவை இந்த மகான்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு எங்கோ உள்ளதை பார்ப்பாரு, எங்கோ உள்ளதை கேட்பாருன்னு சொல்றீங்களே, இது சரியான்னு கேட்குறோம். கேட்கும்போது அவன் பதில் சொல்றான், சரிதான் நீங்க கேட்கறது சரிதான், மனுஷனுக்கு அது முடியாது தான், ஆனா அவர் இப்போ மனுஷனா இல்லை, அவருக்குள்ள என்ன வந்து விட்டது, இறைத்தன்மை இறங்கி விட்டது, இறைத்தன்மை அவருக்குள்ள இறங்கிருச்சு. இப்ப அவர் பார்க்கறது இல்லை, அல்லாஹ் பார்க்குற மாதிரி, அவர் கேட்கறது அவர் கேட்குற மாதிரி இல்லை, யார் கேட்குற மாதிரியா? அல்லாஹ் கேட்குற மாதிரி. ஏன்பா இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்ல, நீங்க தான் முட்டாள்தனமா பேசுறீங்க, அதுக்கு ஒரு ஹதீஸே இருக்கு சொல்லவான்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு சொல்லவா? ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் சொல்றாங்க. ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொன்னாங்க, என் அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு முலம் வருவேன், அவன் நடந்து வந்தால் நான் ஓடி போவேன், அவன் ஓடி வந்து அவனை அரவணைத்துக் கொள்வேன். இப்படி அவன் என்னிடத்தில் அதிகமாக நெருக்கம் பெற்று விடுகிறான், உபரி வணக்க வழிபாட்டின் மூலமா நெருக்கம் பெற்று விடுகிறான். ஒரு கட்டத்துல அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் கேட்கும் செவியாக, அவன் நடக்கும் காலாக நான் ஆகி விடுகிறேன். அது இருக்கா? அப்ப இப்போ அந்த அவுலியா பார்க்கிற பார்வைங்கிறது யாருடைய பார்வை? அல்லாஹ்வுடைய பார்வை. அப்ப ஏன் அவர் இங்க இருந்துகிட்டு திருவள்ளிக்கணியில இருந்துகிட்டு மக்காவில் உள்ளதை ஏன் பார்க்க மாட்டாரு? திருவள்ளிக்கணியில இருந்துகிட்டு மதீனாவில் ஏன் கால் வைக்க மாட்டாருங்கிறான். விளங்குதா உச்சி? அவர் கால் இல்லையா, அல்லாஹ்வுடைய காலுங்கிறான். இந்த ஹதீஸை சொல்றான். இந்த ஹதீஸில் அவன் சொல்ற மாதிரி புரிய இடம்பாடு இருக்கா இல்லையா? இருக்கு, இடம்பாடு இருக்கு. இலக்கணப்படி பார்த்தா ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதன் கருத்து அது கிடையாது. மனுஷன் அல்லாஹ்வா மாறுறாங்கிறது அந்த ஹதீஸின் கருத்து. மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய தன்மை வருங்கிறதா அந்த ஹதீஸின் கருத்து. அது கிடையாது. மனுஷன் தான், அல்லாஹ்வா ஆகவே முடியாது. அப்ப அங்க அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்?
அவன் இடத்துல நெருக்கம் பெற்று அவன் பார்க்கிற பார்வையாக நான் மாறி விடுகிறேன்னு சொன்னா அவன் பார்க்கிற காட்சிகள்லாம் நான் பொருந்திக் கொள்ளும் விதமா இருக்கும். அவன் கேட்கறதுலாம் நான் பொருந்திக் கொள்ளும் விதமா, கெட்டதை கேட்க மாட்டான். நான் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதமா என்னுடைய விருப்பத்திற்குரிய அடியானாக அவன் இருப்பான்ங்கிறது தான். அப்ப வார்த்தையை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, ட்விஸ்ட் பண்றாங்கல்ல. தவறான குர்ஆன் எதை வழிகேடுன்னு சொல்லுதோ அந்த வழிகட்ட கொள்கைக்கு ஆதாரமா வார்த்தையை வச்சு மாத்திடுறது. அப்ப இந்த வசனத்தில் வார்த்தைக்கு இடம்பாடு இருக்கு, இலக்கணப்படி இடம்பாடு இருக்குங்கிறதுனால சூனியத்துக்கு சக்தி இருக்கு, கணவன் மனைவியை சூனியத்தின் மூலமா பிரிக்கலாம்னு சொன்னா மற்ற குர்ஆன் வசனங்களுக்கு அது மாற்றமா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸுக்கு அது மாற்றமா இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இலக்கணப்படியே அதுல இடம்பாடு இல்லை. அதான் ரெண்டாவது. அந்த நடையையும் நாம நன்றாக தெரிந்து கொள்வோம். ஆனால் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா அதுக்கு இடம் கொடுக்கல. அதுக்கு அவங்க சொல்வதற்கு மாத்தமாத்தான் அதுல இடம்பாடு இருக்கு. கணவன் மனைவியை பிரிக்கிறது சூனியம் அல்ல, அது சூனியத்தில் சேராத இன்னொன்று என்பதைத்தான் மொழி நடையும் நமக்கு உணர்த்துது. எப்படின்னா, இப்போ உதாரணமா இந்த டீ விற்கிற உதாரணம் சொல்றாங்கல்ல, டீ விற்க வந்தாரு, அவரு டீ விற்கிறாங்க, மக்கள் வந்து வாங்கினாங்கன்னு வந்தா எதைத்தான் வாங்கினாங்கன்னு வரும், எத்தனை வாங்கினாங்கன்னு வரும். வடை விற்க வந்தாரு, மக்கள் வாங்கி கொண்டாங்கன்னா எதைத்தான் வாங்கினான்னு வரும், வடை எத்தனை வாங்கினாங்கன்னு வரும். சாதாரணமா உள்ள வந்தாரு, டீ விற்கிறவர் உள்ள வந்தாரு, கொடுத்தாரு, வாங்கினாங்கன்னா அப்படி வரும். வடை விற்கிறவர் உள்ள வந்தாரு, கொடுத்தாரு, மக்கள் வாங்கினாங்கன்னா அப்படி வரும். இப்ப அது நடக்கலைங்க. இங்க இந்த நடைப்படி என்ன நடக்குதுன்னா, வடை விற்கிறவர் வர்றாரு, வடை வச்சிருக்கிறாரு, அவர் சொல்றாரு, உங்ககிட்ட மைக்கை பிடிச்சிட்டு சொல்றாரு, இது ஊசி போன வடை, இதை சாப்பிட்டா உங்களுக்கு பேதி தான் வரும், வயிற்று வலி தான் வரும், 4 நாள் 3 நாள் படுத்த படுக்கையா கிடப்பீங்க என்று சொல்ற மாதிரி வருது. சொன்னதுக்கு அப்புறம் எனவே அவர்கள் வாங்கி கொண்டார்கள், எனவே அவர்கள் வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா, இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனவே என்று வந்து அவங்க வாங்கி கொண்டாங்கன்னு வந்து அது என்னவா இருக்காது, அந்த பொருளா இருக்காது. ஏன் அவங்க எச்சரிக்கை பண்ணிட்டாங்கல்ல. அதுல எப்படி வருதுன்னா, அவங்க சூரியனை தான் கற்றுக் கொடுக்குறாங்க, நாங்க ஃபித்னாவா இருக்கிறோம், காபிராகி விடாதீர்கள் என்று சொல்லாமல் அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. எனவே கணவனுக்கும் மனைவிக்கும் எதன் மூலம் பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள். இப்படின்னு வந்தா இந்த எனவே என்று வருவது அந்த ஃபாவுனா எழுதிடுவாங்க, எனவே என்கிற அர்த்தம் ஃபா. அந்த எனவே என்பது எதை குறிக்கிறது, முன்னால சொல்லப்பட்டது கிடையாது, பின்னால சொல்லப்பட்டது வேறு. அவங்க வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, எனவே அவர்கள் இதை செய்தார்கள் வந்தா முன்னால எது சொல்லப்பட்டதோ அதை இவர்கள் செய்யவில்லை, அதுல சம்பந்தப்படாத இன்னொன்னுதான் அதுல சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது எல்லா மொழி நடையிலையும் உள்ளதுதான். ஆங்கிலத்துல இதுதான், தமிழ்லையும் இந்த நடை இருக்கு, அரபிலையும் இதுதான் நடை. இப்போ உதாரணமா நான் சொல்றேன், ஒருத்தர் வழி கேட்கிறாரு, ஏங்க இங்கேருந்து மண்ணடிக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், ஏங்க நானே வழி தெரியாதவன், புதுசா இருக்கிற ஒரு சோதனை, இந்தமா நான் சித்திரத்துள் நான் ஒரு சோதனையா இருக்கிறேன், என் பேச்சை கட்டு நீ நாசமா போயிடாத, இந்த இருக்கு பாரு, இந்த வழியில போனா 10 கிலோமீட்டர் சுத்தி போகணும் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் எனவே அவர்கள் திருவல்லிக்கேணியிலிருந்து இன்னொரு ஊரை சொல்லி அங்கே செல்வதற்கு உண்டான வழியை கற்றுக்கொண்டார்கள் வந்தா, அப்ப நான் முதல் சொன்னதை அவங்க ஏத்துக்கல, அதான அர்த்தம். எச்சரிக்கை பண்ணியதற்கு பிறகு எச்சரிக்கையும் பண்றோம், அதுக்கப்புறம் எனவே வந்தா அதை அவங்க என்ன செய்யல, கத்துக்கல. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரு முஸ்லீம் கான்செப்ட்ல இருந்துக்கிட்டு நம்ம சொல்றதா இருந்தா, எனக்கு இந்த மாதிரி யோகா கத்துத்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா யோகாவா, யோகாலாம் கத்துக்கிட்டா குருவை வணங்கணும், யோகாலாம் கத்துக்கிட்டா குருவை வணங்கணும், சாஷ்டாங்கமா காலில் கீழே விழணும், அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லையப்பா என்று சொல்லப்பட்டது. எனவே அவர்கள் மல்யுத்தத்தை கற்றுக்கொண்டார்கள் இப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப மல்யுத்தம் எதுல உள்ள ஒரு பகுதி நீங்க வழங்க கூடாது. அவன் யோகா தானே கத்துக்கணும், அவன் யோகா கற்றுக் கொடுக்குறவன் தான். எச்சரிக்கை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க இன்னொன்னை கற்றுக்கொண்டார்கள், அது யோகாவில் உள்ளது அல்ல அப்படின்னு எனவே வந்தான். சரியா? அப்ப இங்க அந்த எனவே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அது இருக்குல்ல, அவங்க சொன்னாங்க, மாலி வஹல்லி மாலி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். நாங்க ஃபித்னாவா இருக்கிறோம், நீங்க இதை கற்று காஃபிராகி விடாதீர்கள் என்று சொல்லாம யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஃபயத்தஅல்லமூன, எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவங்க இப்படி எச்சரிக்கை பண்ணாங்க, எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மாயுஃபர்ரிகுன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, எதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை உண்டாக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள். அப்ப இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவது எதில் உள்ளது அல்ல, சூனியத்தில் உள்ளது அல்ல. புரிஞ்சு வச்சுல, நடை பிரகாரம் மொழி நடை பிரகாரம் எதுல உள்ளது இல்லைன்னு ஆயிப்போச்சு, சூனியத்தில் உள்ளது இல்லைன்னு ஆயிப்போச்சு. அவங்க ஒரு லாஜிக் சொன்னாங்கல்ல, அது மாதிரி நம்ம இன்னொரு லாஜிக் நம்ம கேட்கலாம். எப்படி? சரி, அவங்களோட லாஜிக் படி என்னன்னா, அவங்க எச்சரிக்கை பண்ணியும் அவங்க கத்துக்கிட்டாங்கலாம்.
அதான் அர்த்தம். அப்படி வந்தா இந்த எனவே வரவே வராது. எனவேன்னு வந்தா அது பிரிச்சிருச்சு, முன்னால் உள்ளது கிடையாது, இது வேற அப்படின்னு பிரிச்சிருச்சு. அதை தாண்டி அதை கவனத்தில் கொள்ளாம இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறான். சரிப்பா, அப்ப கணவன் மனைவி பிரிக்கிறது எதுதான்? சூனியம் தான். நீ என்ன சொல்ற? சூனியத்தினால என்னனாலும் பண்ண முடியுங்கிற, எதுனாலும் முடியும் அப்படிங்கிற. அவன் எச்சரிக்கையும் பண்றான், இதை கத்து காஃபிரா போய், சூனியத்தை கத்துக்கிட்டா அது காஃபிரா போயிடுவான்ல, இதை கத்து காஃபிராகி போயிடாத அப்படிங்கிறான். அவன் எதுக்கு கத்துக்கிறான்? கற்றுக்கொள்பவன் எதுக்கு கத்துக்கிறான்? தொழிலுக்கு, ஏமாத்துறதுக்கு, மக்களை இது பண்ணி காசு பணம் பார்க்கறதுக்கு தான் கத்துக்கலாம். அவன் காபிராகி போய்விடாதே என்று எச்சரிக்கை செய்யும் இவங்க கத்துக்கலாங்கன்னா சூனியத்திலே எது உச்சபட்சமா இருக்கோ அதை கத்துக்கலாம்ல. உலக நலனுக்கு தானே அவன் கத்துக்கிறான், தொழிலுக்கு தானே கத்துக்கிறான். காபிரா போயிருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கத்துக்கிறான். காபிரா போயிருவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் கத்துக்கிறான். அவங்க வாதப்படி அதைத்தான் கத்துக்க, சூனியத்தை தான் அவன் கற்றுக்கொள்கிறான் என்றால், காபிரா போயிருவான் சொன்னதையும் பொருட்படுத்தாம அவன் சூனியத்தை தான் கத்துக்கிறான் சொன்னா, சூனியத்துல எதை கத்துக்கிட்டாலும் அவன் காபிரா போயிடுவான்ல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது லாஸ்ட் ஸ்டேஜ். இதுல குறைவா தான் காசு பணம் பார்க்க இயலும், இதுல நிறைவா அதிகமா காசு பணம் பார்க்க இயலும்னா துணிந்தவன் எதை கத்துக்குவான்? லாஸ்ட்ல எது உச்சபட்சமா எதை முடியும்னு அதெல்லாம் கத்துக்கணும். அப்படியா, சரி, அந்த கணவன் மனைவி பிரிக்கிறது தாங்க, அப்படியா கத்துக்குவான்? இருக்கிறதுலே லோ குவாலிட்டி அவங்க வாதப்படி சூரியத்தினால கடலை பிளக்க முடியும், சந்திரனை பிளக்க முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க எச்சரிக்கை செய்ததுக்கு பிறகு கற்றுக்கொண்டார்கள் சொல்வது எதை சொல்றாங்க? லோ குவாலிட்டியை கத்துக்கிட்டாங்க. இது சரியா? லாஜிக் கிடைக்குது இல்லை, லாஜிக் படியும் என்னவா இல்லை, சரியா இல்லை, பொருத்தமா இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த வசனம் 2:102 வசனம் சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது, சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுது. சூனியம்னா என்னன்னு சொல்லப்படவில்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவதை பற்றி சொல்லப்படுது, ஆமா அது சொல்லப்படுது, ஆனால் அது சூனியத்தில் உள்ளது அல்ல. உங்களுக்கு அதை நம்ம இலக்கண ரீதியாகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், தர்க்க ரீதியாகவும் நாம தெளிவுபடுத்திருக்கிறோம். அப்ப இந்த வசனத்தை கொண்டு சூனியத்துக்கு சக்தி இருக்கு அப்படின்ற வசனத்தை சொல்றதுக்கு என்ன கிடையாது, எந்த விதமான முகாந்தரமும் இல்லை. இதுதான் நம்ம புரிய முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூனியம் உண்மை அப்படின்னு இப்போ சில அமைப்பில் உள்ளவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ சூனியத்தை நம்புறது ஷிர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன் ஹதீஸ் ஆதாரப்படி பார்த்தோம். இப்போது சரௌண்டிங்கில் எந்த பள்ளிவாசலும் இல்லை, சூனியத்தை நம்பக்கூடியவங்க இமாமத் செய்யக்கூடிய பள்ளிவாசல் தான் இருக்குது அப்படின்னா இமாம் ஜமாத்காக நம்ம அந்த அந்த ஜமாத்தில் கலந்துட்டு தொழுவலாமா? சூனியத்தை நம்புறது ஷிர்க்கு அப்படின்னு சொல்லப்படுற பிரச்சாரம் சம்பந்தமாக கேட்கலாம். அதுவும் டீப்பாக சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் தான். அந்த பேசிக்கை வச்சு பக்கத்தில் சூனியத்தை நம்புறவங்க தான் இமாமா இருக்கிறாங்க, இப்போ அவங்கள பின்பற்றி அந்த பள்ளிவாசலில் தொழுவலாமா? அதான் கேள்வி. அப்போ அந்த கேள்வி எதுலேருந்து வருது? சூனியத்தை நம்புறது ஷிர்க்கு, ஷிர்க்கு வைக்கிறவங்க பின்னால் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது அதனுடைய நிலை என்னன்னு கேட்கலாம். இப்போ சூனியத்தை நம்புறது ஷிர்க்குன்னு சொல்கிறோம்ல, அது ஷிர்க்கு தான். சூனியத்துக்கு சக்தி இருக்கு, அதுக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு நம்புவது இணை வைப்பின் அம்சம் தான். எப்படி அதுல இணை வைப்பின் அம்சம் வருது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளக்கப்படுத்தணும். உதாரணமா அல்லாஹ்வுடைய பண்புகள்ல, அல்லாஹ்வுடைய தனித்தன்மைகள்ல ஏதாவது ஒண்ணு அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? இணை வைப்பு. அதான் ஷிர்க் அப்படிங்கிறது. அதான் அல்லாஹ் மாதிரி இன்னொரு அல்லான்னு சொன்னாலும் ஷிர்க் தான். 2 அல்லாஹ் 3 அல்லாஹ் பல கடவுள்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஷிர்க். அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டாங்க, ஒரு அல்லாஹ்வே ஈக்குவல் ஆக்கிட்டாங்கல்ல. ஒரு அல்லாஹ் ஒரு இறைவனையே உண்டாக்குறதுன்னு இல்லாம ஒரு தன்மையில பர்டிகுலர் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகளில் ஏதேனும் ஒன்றில் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி இந்த நபருக்கு இருக்கு, அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஆளுக்கு இருக்குன்னு சொன்னா அதுவும் என்னதுதான்? ஷிர்க் தான். ஏன் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை, அல்லாஹ் மாதிரி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம நம்பணும். எது ஒன்றிலையும் அல்லாஹ் மாதிரி எதுவும் இல்லை, யாரும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகரானவர் எவரும் இல்லை, யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகர் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு நிகரா எது ஒன்றையும் அல்லாஹ் மாதிரி யாராலையும் செயல்பட முடியாது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம உறுதியா நம்ம நம்புறோம், நம்பினா தான் நம்ம முஸ்லீம். இப்ப தர்காவுக்கு போறாங்கல்ல, தர்காவில் போய் அவுளியாவே எங்கள் பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்குறாங்க. இது ஷிர்கா ஷிர்க் இல்லையா? ஷிர்க், இணை வைப்பு. எப்படி அது இணை வைப்பா மாறுது? அவங்க அல்லாஹ் மாதிரி இன்னொரு அல்லாஹ்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாவ மன்னிப்பு இருக்குல்ல, அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிப்பான்,
அதுல அவங்க அந்த தன்மையில அவங்க ஈக்குவல் ஆகிட்டாங்க. அப்படிதானே? தர்காவுக்கு போறவங்க அல்லாஹ்வை நம்புறாங்களா இல்லையா? நம்புறாங்க. தொழுகிறாங்களா இல்லையா? தொழுகிறாங்க. குர்ஆனை நம்புறாங்களா? ஹஜ்ஜுக்கு போறாங்களா? ஜக்காத்து கொடுக்குறாங்களா? எல்லாமே செய்யலாம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய எல்லா கடமைகளையுமே செய்யறாங்க. ஆனா தர்காவில் போய் அவுளியாவே எங்கள் பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் பொழுது அவன் ஷிர்க் வைக்கிறான்னு கேட்டால் அவன் வைக்கிறான். ஏன் வைக்கிறான்? எப்படி அவன் ஷிர்க் வச்சவன ஆயிடுறான் அப்படின்னா, பாவங்களை மன்னிப்போம் அல்லாஹ் மட்டும்தான். அந்த தன்மை அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கும் இல்லை. அப்ப அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிற மாதிரி இவரும் இந்த அவுலியாவும் இந்த மகான் என்று சொல்பவரும் பாவங்களை மன்னிப்பார் என்று அவர் நம்பிவிட்டார். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், உமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கலாம். அதுக்கு மாத்தமா இல்ல இவர் அல்லாஹ் மாதிரி பாவங்களை மன்னிப்பாருன்னு சொன்னா நம்பினா அது ஷிர்க். அந்த விதத்தில் அவர் என்ன வச்சிட்டார்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்புல ஈடுபட்டார். தர்காவில் போய் சாஷ்டாங்கமா சஜிதாவில் விழுந்துட்டார். ஒண்ணுமே அவர் துவாவே கேட்கல. தர்காவுக்கு போனாரு, சஜிதாவில் விழுந்தாரு, எப்படின்னாரு வந்துட்டார். இப்போ ஷிர்க் வச்சிட்டாரா இல்லையா? ஆமா. ஏன்? சஜிதாங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீங்க. வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன, அவைகளையும் உங்களையும் படைத்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே நீங்கள் சஜிதா செய்யுங்கள். அப்போ சஜிதா என்பது இறைவனுக்கு மட்டும்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த வணக்க வழிபாட்டை இறைவன் அல்லாத ஒருவருக்கு, ஒரு பொருளுக்கு செய்கின்ற பொழுது அது என்னவா போயிருது? அவர் அல்லாஹ்வை நம்பினாலும், அல்லாஹ்வை தொழுதாலும், நோன்பு வச்சாலும், ஜக்காத்து கொடுத்தாலும் சஜிதா அல்லாஹ்வுக்கு தானே. அவர் ஏன் அங்கே போய் சஜிதா செஞ்சாரு? ஷிர்க். ஒரு சஜிதாவில் என்னவாகிறார்? அவரு இணை வைப்பாளரா மாறிடுறாரு. மக்கா முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்கல்ல, மக்கா முஷ்ரிக்கீன்கள் தான் நம்ம சொல்றோம். அல்லாஹ்வே அப்படித்தான் அவங்களை அடையாளப்படுத்துறான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதுன், காஃபிர்களே, இறை மறுப்பாளர்களே அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் இறை மறுப்பாளர்களேன்னு அழைக்கிறான்ல, அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்களா இல்லையா? நம்பி இருந்தாங்க. இறை மறுப்பாளர்களை நல்லா கூப்பிட்டாங்கல்ல, அந்த மக்கள் யாரை நம்பி இருந்தாங்க? அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பவன் யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்களாம்? அல்லாஹ். வானங்களை படைத்தவன் யார்? அல்லாஹ். பூமியை படைத்தவன் யார்? அல்லாஹ். அர்ஷுக்குரிய அதிபதி யார்? அல்லாஹ். கடல்ல நீங்க பயணம் செய்யும் பொழுது ஒரு பெரிய அலை ஏற்பட்டா அந்த துன்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றுபவன் யார்? அல்லாஹ். இவ்வளவு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்களாம்? அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவாங்களாம். ஆனா அவங்கள பார்த்து அல்லாஹ் என்னன்னு சொல்றான்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்களே. ஏன்? அல்லாஹ்வை நம்பி இருந்தான். ஆனா அல்லாஹ் மட்டும்தான் இறைவன்கிறத நம்பல. அல்லாஹ்வுக்கு இணை கடவுள்கள் இருப்பதை லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற சிலைகளை ஏற்படுத்தி கொண்டு அவைகளுக்கு வழிபாடு செஞ்சதுனால இறைத்தன்மையை அந்த சிலைகளுக்கு கொடுத்ததுனால ஷிர்கா போயிடும். சரியா? அப்ப இப்படி ஒரு தன்மை இதுல இருந்து நம்ம விளங்குறது என்னன்னா, அல்லாஹ்வுக்குரிய தனித்தன்மைகள்ல ஏதாவது ஒண்ணுல அல்லாஹ்வோட இன்னொரு ஆளை கூட்டாக்கிட்டோம்னு சொன்னா அது ஷிர்கு, அது இணை வைப்பு. இப்படித்தான் குர்ஆன் சொல்லுது. அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தர்காவாதிகள் அந்த அடிப்படையில் தான் அனைவரும் இணை வைப்பாளர்கள்னு சொல்றோம். இங்க இருந்துகிட்டு அப்துல் காதர் ஜீலானியே எனக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள்ங்கிறாரு. பாவத்தை மன்னிக்கும்படி கூட கேட்கல. என்னன்னு சொல்றாரு? எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பரிந்துரை பண்ணுங்கிறாரு. இது ஷிர்கா இல்லையா? ஷிர்க் எந்த அடிப்படையில் ஷிர்கு? அல்லாஹ் கேட்கிற மாதிரி இவர் கேட்பான்னு நம்பிட்டார்ல. அப்துல் காதர் ஜீலானி எங்க இருக்கிறாரு? இங்கே இருக்காரு. அவர் ட்ரிபிள் கடி பள்ளியாசலியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் இன்னும் போன்லயே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ஈராக்ல பக்தாதுல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எங்கோ இருக்கிற ஒரு ஆளு. அவருக்கு தமிழ் தெரியுமா? அப்துல் காதர் ஜீலானி எங்களுக்காண்டி அல்லாஹ்விடத்துல பரிந்துரை சொல்லுங்கன்னு சொல்றாங்கல்ல, அவருக்கு தமிழ் தெரியுமா? மலையாளம் தெரியுமா? அவர் பக்தாதுல உள்ளாரு. அரபு தெரியும், இன்னும் பிற மொழிகள் தெரியும், தமிழ் தெரியாது, மலையாளம் தெரியாது. அப்ப இவன் தமிழ்ல கேட்கிறான், மலையாளத்துல கேட்கிறான், எங்கோ இருக்கிற ஆளை கேட்கிறான். மௌத்தா போய் பல நூறு ஆண்டுகள் தாண்டிடுச்சு. அவர் இவன் அழைத்து பிரார்த்திக்கிறான். அப்ப என்ன விளக்குறான்? அல்லாஹ் எப்படி மொழிகளுக்கு அப்பாற்பட்டவனும். அல்லாஹ்வுக்கு ஏதாவது மொழி கட்டுப்படுத்துமா? இந்த மொழியில கேட்டா தான் அல்லாஹ்வுக்கு புரியும், இத்தனை பேர் கேட்டா தான் அல்லாஹ்வுக்கு புரியும்னு சொல்ல முடியுமா? லிமிட் இல்லை. அல்லாஹ் எப்படி மொழிகளுக்கு அப்பாற்பட்டவனும், அல்லாஹ் எப்படி யார் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் கேட்குமோ, அல்லாஹ் பதிலளிப்பானோ, அது மாதிரி அப்துல் காதர் ஜீலானி கேட்பாரு, பதிலளிப்பாரு நம்புறான். இந்த நம்பிக்கையினால தான் அது என்னவா போயிருது? ஷிர்க், இணை வைப்பா இருக்கு. சரி, இப்ப இதுல இது அடிப்படை. இந்த அடிப்படையில் சூனியம் எப்படி இணை வைப்பா ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். சூனியம்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கட்டளையின் மூலமா காரியத்தை சாதிக்கிறது. சூனியக்காரர்களுக்கு நம்ம போறோம்னு நினைக்கிறோம். கற்பனை சூனியக்காரர்கள் போறோம். இந்த மாதிரி இவங்களுக்கு சூனியம் வைங்க, இந்த புருஷன் பொண்டாட்டி கிழிச்சு விட்டுருங்க, ஒரு வியாபாரத்துக்கு நஷ்டத்தை உண்டாகுன்னு நம்ம சொல்றோம். அவர் சரிங்க வருது, சூனியக்காரர் செஞ்சிடலாம், பண்ணிடுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? கடையை போய் அடிச்சு நொறுக்குவாரா?
அப்படி பண்ணால் நம்ம நம்பிடலாம். கண்ணுக்கு முன்னால் கடையை அடிச்சு நொறுக்கிறாரு, ஓகே சரின்னு சொல்லிடலாம். பைத்தியக்காரன் ஆக்குவார்னா தலையிலேயே ஓங்கி அடித்து பைத்தியக்காரன் ஆக்கிடுவாரா, மூளை குழம்பு வச்சுருவாரா? அப்படி செஞ்சால் நம்ம நம்பலாம். சூனியக்காரன் அப்படி பண்ணுறது இல்லை. நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுவாராம்? இவர் இங்கேயே உட்காந்துருப்பாராம். எந்த கணக்கு கொடுங்க, ஒரு ஃபோட்டோ தாங்க, யாரும் பைத்தியக்காரன் ஆக்கணும் தாங்க. சரி தண்டியெல்லாம் தேங்காய் எடுத்து உருட்டுவாராம். இங்கேருந்து இவர் தேங்காய் உருட்டுவானா, அங்கேருந்து அவன் இன்னொருத்த உருட்டுவானா, அங்கே ஒரு கிருக்கு பையன் உட்காந்துருப்பான், இங்கே இன்னொரு கிருக்கு பையன். தேங்காய் உருட்டினோடனே அதுமாதிரி எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் தூங்கி ஏதாவது ஒரு மந்தனுக்கு சொன்னோடனே சூனியம் வச்சாச்சு, சூனியம் முடிஞ்சு போச்சு, வச்சாச்சு, நீங்கள் சொன்னாலும் நடந்துடும், பைத்தியக்காரன் ஆயிடுவார், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுரும், கடையை எடுத்து மூடிடுவாருங்க. இது இப்படி செய்வதன் மூலமா, ஒரு தேங்காவை உருட்டுவதன் மூலமா, எலுமிச்சம்பழத்தை வைத்துக் கொண்டு ஏதோ 2-3 மந்திரம் சொல்வதன் மூலமா ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு உண்டாக்க முடியுமா? முடியும் என்று நம்ம நம்பலாமா? அதான் கான்செப்ட். சரியா? இது ஒரு கட்டளை மூலமா தானே. கட்டளை மூலமா காரியத்தை சாதிக்கிற ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான். அல்லாஹ் தவிர்த்து வேறு யாருக்கும் அந்த ஆற்றல், அந்த தன்மை கிடையாது. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா அராத ஷைஅன் அய்யகூல லஹு குன் ஃபயகுன். இறைவன் ஒரு காரியத்தை நிகழ்த்த விரும்பினால் ஆகு என்று உத்தரவிடுவான், உடனே அது ஆகிவிடும். குன் ஃபயகுன் சொல்லுவோம்ல, குன் ஃபயகுன். ஒரு விஷயத்தை எல்லாம் நடத்தணும்னு நினைச்சானா அதுக்கு உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. குன், இந்த ஊர் அழியட்டுமாக குன் அப்படின்னு நல்லா சொல்லுவான், ஃபயகுன், உடனே அந்த ஊர் அழிஞ்சிடும். பூகம்பம் ஏற்படட்டுமாக குன், ஆகுன்னு சொல்லுவான், ஃபயகுன், உடனே அது ஆகிடும். ஒரு நபரை பைத்தியக்காரன் ஆக்கினாலும், வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்குறது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எது முடியும்? அல்லாஹ்வுடைய தனித்தன்மை குன் ஃபயகுன், ஆகுன்னு சொன்னா ஆகிடும். இப்போ இந்த தனித்தன்மையை யாருக்கு இருக்கிறதா சொல்றாங்க? சூனியக்காரனுக்கு இருக்கு. அவன் அங்கே இருந்துக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை ஒட்டிக்கிட்டு குன் ஃபயகுன்னு சொல்லுவான். என்ன குன்னு? எலுமிச்சம்பழத்தை ஒட்டிக்கிட்டு அவன் பைத்தியக்காரனாக ஆகட்டும், ஆயிடுவான், நாளைக்கு ஆயிடுவான் பாருங்க அப்படிங்கிறான். வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகட்டும், ஒரு வாரத்தை நடந்தது பாருங்க, அவன் சீரழிவான் பாருங்க இப்படிங்கிறான். அப்போ கட்டளை மூலமாக காரியத்தை சாதிக்கிற ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான். அல்லாஹ் தவிர்த்து யாருக்கும் அது கிடையாது. இப்போ சூனியக்காரனுக்கு அது இருக்குன்னு சொன்னா எப்படி முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லும் பொழுது அது எப்படி ஷிர்க் ஆகுதோ அது மாதிரி எதுவும் ஷிர்க் ஆகணும்? சூனியக்காரனுக்கு மட்டும் தனி விதிவிலக்கா? அவனும் கட்டளை மூலமா அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை தனக்கு இருக்குங்கிறான், அதை இவங்க நம்பணுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு தனித்தன்மையை தனக்கு நான் இப்படி செய்வேன். அதுவும் இல்லாம இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா மறைவானவற்றின் கருவூலம் அல்லாஹ்விடம் தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாளைக்கு இது நடக்கும்னு ஒருத்தர் சொன்னா அதை நம்ம உண்மைப்படுத்தக்கூடாது, அவன் பொய்யன்னு நம்ம முடிவுக்கு வரணும். அப்படிதானே? சூனியக்காரன் என்ன சொல்றான்? இனி நடக்கிற விஷயத்தான் லிஸ்ட் போடுறான். அவன் பைத்தியக்காரனா ஆயிடுவான், கடை இடிஞ்சு விழுந்துடும், புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருவாங்க. நடந்ததா நடக்க போறதா? நடக்க போறது. அப்படின்னா மறைவான விஷயம். மறைவான விஷயத்தில் இப்படித்தான் நடக்கும் நம்ம சொல்றான். சூனியத்தை அவன் உண்மைதான்னு சொன்னோம்னா அவனுக்கு மறைவான ஆற்றல் இருக்குன்னு ஆயிரும். அப்படித்தானே? அப்ப மறைவான ஆற்றலையும் சூனியக்காரனுக்கு இருப்பதாக சொல்கிறார்கள். அது எப்படி நம்ம நம்ப முடியும்? கட்டளை மூலமா காரியத்தை சாதிக்கும் ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, அது ஷிர்க் தானே. மறைவான ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்கு, ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தன்மை அவனுக்கு கொடுப்பதாகத்தான் ஆகிறது அப்படின்னா அது ஷிர்க் தானே. இதுல இருந்து நடுவுறத்துக்கு இடம் தெரியுமா சொல்லிக்கிறாங்க? சூனியக்காரனுக்கு இருக்கு, ஆனா நாம உண்மைன்னு சொல்லக்கூடாது, இருக்குன்னு உள்ளத்துல நம்புவாங்களாம். அவன் எனக்கு இந்த தன்மை இருக்குன்னு சொன்னா இல்ல உனக்கு அந்த தன்மை இல்லைன்னு சொல்லணுமா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உள்ளத்துல என்ன நம்புறாங்க? ஆமா இருக்கு, அவனுக்கு முடியும், சூனியத்து சக்தி இருக்கு, சூனியத்தினால அது முடியும், சூனியத்தினால இது முடியும்னு சொல்லிவிட்டு அவன் வரும்போது மட்டும் என்ன சொல்லிக்குவாங்களாம்? இல்ல இல்லைன்னு சொல்லிட்டா தௌஹீத் ஆயிருமா? இல்லைன்னு சொல்லிட்டா சூனியக்காரனுக்கு எந்த சக்தி இல்லைன்னு நீங்க சொன்னதாயிருமா? நம்புறது என்ன தானே பார்க்கணும். நம்பிக்கை என்ன? சூனியக்காரனுக்கு எல்லாமும் முடியும், அவன் கட்டளை மூலமா காரியத்தை சாதிப்பான், நாளைக்கு ஏற்படுற பாதிப்பை அவன் முன்கூட்டியே சொல்லுவான், அது நடக்கும். சொல்லும்போது மட்டும் இல்லை உன்னை நான் நம்ப மாட்டேன் இப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏமாத்துதல். அப்ப இந்த வகையில் அது இணை வைப்பாகத்தான் ஆகுது. சரியா? இப்போ இந்த இணை வைப்புல ஒரு பர்டிகுலர் ஒரு நபரை பத்தி கேள்வி கேட்கும்போது நாம என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னு மார்க் அதுக்கு ஒரு அளவு, ஒரு பொதுவான ஒரு தன்மைக்கு ஒரு அளவுகோலையும், ஒரு நபருக்கு ஒரு நபர் விஷயத்தில் முடிவெடுக்கும் பொழுது மார்க் நமக்கு ஒரு அளவுகோலையும் சொல்லுது. சரியா? உதாரணமா விவரம் இல்லாத ஒரு குழந்தை, நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது, மௌத்தா போயிடுச்சு. விவரம் அறியாத நிலையில ஒரு குழந்தை மௌத்தா போயிடுச்சு, அந்த குழந்தையினுடைய மறுமை நிலை என்ன சொல்லணும். ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல
நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு விவரமில்லாத ஒரு குழந்தை மூத்தா போயிடுச்சு, அந்த குழந்தை சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியான்னு கேள்வி எழுப்புனா இப்படி என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் அறிந்தவன் தான் சொல்லணும். விதி கேட்டா என்னன்னு சொல்லணும். விதி என்ன? ஆமா, அது விவரம் இல்லாம ஒருத்தவங்க மூத்தா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் தான் சொல்லணும். இந்த குழந்தை சொர்க்கவாதியா நரகவாதியான்னு கேட்டா அல்லாஹ், ஏன்னா நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த தன்மை உங்களுக்கு வருது, சொல்லக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க? சொர்க்கத்து சிட்டுக்குருவினாங்கல்ல, ஒரு குழந்தையின் ஜனாசா போகும்போது பாருங்க, அலா உஸ்பூரு மின் அசாஃபிரில் ஜன்னா, சொர்க்கத்து சிட்டுக்குருவி போகுதுன்னாங்க. கண்டிப்பா சொர்க்கம் தானே அந்த பிள்ளைக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல ரசூல் என்ன சொல்லிட்டாங்க? உமாரி துலிக்கு உனக்கு எப்படி தெரியும்ட்டாங்க. ரசூல் ஆயிஷா கிட்ட கேட்கறாங்க, அது சொர்க்கத்து சிட்டுக்குருவி உனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லக்கூடாதுட்டாங்க. அப்ப அவ்வாறு நம்ம முடிவெடுத்து சொல்லக்கூடாது. இப்ப அல்லாஹ்வுடைய போர்க்களத்துல மார்க்கத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா அவருக்கு என்ன? சொர்க்கம். சரியா? உஸ்மான் பின் மதூன் என்கிற ஒரு சஹாபி, அவர் மார்க்கத்துக்காக ஹிஜ்ரத்துக்கு போனாரு, கஷ்டப்பட்டாரு, சிரமப்பட்டாரு. அவர் மூத்தா போய் ஆயிடுவான், நாளைக்கு ஆயிடுவான் பாருங்க அப்படிங்கிறான். வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகட்டும், ஒரு வாரத்தை நடந்துடும் பாருங்க, சீரழிவான் பாருங்க இப்படிங்கிறான். அப்ப கட்டளை மூலமாக காரியத்தை சாதிக்கிற ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான். அல்லாஹ் தவிர்த்து யாருக்கும் அது கிடையாது. இப்போ சூனியக்காரனுக்கு அது இருக்குன்னு சொன்னா எப்படி முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லும் பொழுது அது எப்படி ஷிர்க் ஆகுதோ அது மாதிரி எதுவும் ஷிர்க் ஆகணும்? சூனியக்காரனுக்கு மட்டும் தனி விதிவிலக்கா? அவனும் கட்டளை மூலமா அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை தனக்கு இருக்குங்கிறான், அதை இவங்க நம்பணுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு தனித்தன்மையை தனக்கு நான் இப்படி செய்வேன். அதுவும் இல்லாம இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா மறைவானவற்றின் கருவூலம் அல்லாஹ்விடம் தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாளைக்கு இது நடக்கும் ஒருத்தர் சொன்னா அதை நம்ம உண்மைப்படுத்தக்கூடாது, அவன் பொய்யன்னு நம்ம முடிவுக்கு வரணும். அப்படிதானே? சூனியக்காரன் என்ன சொல்றான்? இனி நடக்கிற விஷயத்தான் லிஸ்ட் போடுறான். அவன் பைத்தியக்காரனா ஆயிடுவான், கடை இடிஞ்சு விழுந்துடும், புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருவாங்க. நடந்ததா நடக்க போறதா? நடக்க போறது. அப்படின்னா மறைவான விஷயம். மறைவான விஷயத்தில் இப்படித்தான் நடக்கும் நம்ம சொல்றான். சூனியத்தை அவன் உண்மைதான் சொன்னோம்னா அவனுக்கு மறைவான ஆற்றல் இருக்குன்னு ஆயிரும். அப்படித்தானே? அப்ப மறைவான ஆற்றலையும் சூனியக்காரனுக்கு இருப்பதாக சொல்கிறார்கள். அது எப்படி நம்ம நம்ப முடியும்? கட்டளை மூலமா காரியத்தை சாதிக்கும் ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, அது ஷிர்க் தானே? மறைவான ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்கு, ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தன்மை அவனுக்கு கொடுப்பதாகத்தான் ஆகிறது அப்படின்னா அது ஷிர்க் தானே? இதுக்கு இப்படி இதுல இருந்து நடுவுறத்துக்கு என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? சூனியக்காரனுக்கு இருக்கு, ஆனா நாம உண்மைன்னு சொல்லக்கூடாது, இருக்குன்னு உள்ளத்துல நம்புவாங்களாம். அவன் எனக்கு இந்த தன்மை இருக்குன்னு சொன்னா இல்ல உனக்கு அந்த தன்மை இல்லைன்னு சொல்லணும். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உள்ளத்துல என்ன நம்புறாங்க? ஆமா இருக்கு, அவனுக்கு முடியும், சூனியத்து சக்தி இருக்கு, சூனியத்தினால அது முடியும், சூனியத்தினால இது முடியும்னு சொல்லிவிட்டு அவன் வரும்போது மட்டும் என்ன சொல்லிக்குவாங்களாம்? இல்ல இல்லைன்னு சொல்லிட்டா தௌஹீத் ஆயிருமா? இல்லைன்னு சொல்லிட்டா சூனியக்காரனுக்கு எந்த சக்தி இல்லைன்னு நீங்க சொன்னதாயிருமா? நம்புறது என்ன அதுன்னு பார்க்கணும். நம்பிக்கை என்ன? சூனியக்காரனுக்கு எல்லாமும் முடியும், அவன் கட்டளை மூலமா காரியத்தை சாதிப்பான். நாளைக்கு ஏற்படுற பாதிப்பை அவன் முன்கூட்டியே சொல்லுவான், அது நடக்கும். சொல்லும்போது மட்டும் இல்ல உன்னை நான் நம்ப மாட்டேன் இப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏமாத்துதல். அப்ப இந்த வகையில் அது இணை வைப்பாகத்தான் ஆகுது. சரியா? இப்போ இந்த இணை வைப்புல ஒரு பர்டிகுலர் ஒரு நபரை பத்தி கேள்வி கேட்கும்போது நாம என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னு மார்க் அதுக்கு ஒரு அளவு, ஒரு பொதுவான ஒரு தன்மைக்கு ஒரு அளவுகோலையும், ஒரு நபருக்கு ஒரு நபர் விஷயத்தில் முடிவெடுக்கும் பொழுது மார்க் நமக்கு ஒரு அளவுகோலையும் சொல்லுது. சரியா? உதாரணமா விவரம் இல்லாத ஒரு குழந்தை, நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது, மௌத்தா போயிடுச்சு. விவரம் அறியாத நிலையில ஒரு குழந்தை மௌத்தா போயிடுச்சு. அந்த குழந்தையுடைய மறுமை நிலை என்ன? சொர்க்கம். ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு விவரம் இல்லாத ஒரு குழந்தை மௌத்தா போயிடுச்சு, அந்த குழந்தை சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியான்னு கேள்வி எழுப்புனா இப்படி என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் அறிந்தவன் தான் சொல்லணும். விதி கேட்டா என்னன்னு சொல்லணும். விதி என்ன? ஆமா, அது விவரம் இல்லாம ஒருத்தவங்க மூத்தா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் தான் சொல்லணும். இந்த குழந்தை சொர்க்கவாதியா நரகவாதியான்னு கேட்டா அல்லாஹ், ஏன்னா நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த தன்மை உங்களுக்கு வருது, சொல்லக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க? சொர்க்கத்து சிட்டுக்குருவினாங்கல்ல, ஒரு குழந்தையின் ஜனாசா போகும்போது பாருங்க, அலா உஸ்பூரு மின் அசாஃபிரில் ஜன்னா, சொர்க்கத்து சிட்டுக்குருவி போகுதுன்னாங்க. கண்டிப்பா சொர்க்கம் தானே அந்த பிள்ளைக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல ரசூல் என்ன சொல்லிட்டாங்க? உமாரி துலிக்கு உனக்கு எப்படி தெரியும்ட்டாங்க. ரசூல் ஆயிஷா கிட்ட கேட்கறாங்க, அது சொர்க்கத்து சிட்டுக்குருவி உனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லக்கூடாதுட்டாங்க. அவ்வாறு நம்ம முடிவெடுத்து சொல்லக்கூடாது. இப்ப அல்லாஹ்வுடைய போர்க்களத்துல
மார்க்கத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா அவருக்கு என்ன? சொர்க்கம். சரியா? உஸ்மான் பின் மதூன் என்கிற ஒரு சஹாபி, அவர் மார்க்கத்துக்காக ஹிஜ்ரத்துக்கு போனாரு, கஷ்டப்பட்டாரு, சிரமப்பட்டாரு. அவர் மூத்தா போய் ஜனாசா வந்து ஒரு சஹாபி பெண்மணி உம்முல் அலா அவங்க வந்து பார்க்குறாங்க. அது அக்கிரமக்கள்லாம் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான், கண்டிப்பாக உங்களுக்கு மறுமையில கண்ணியம் தான், சொர்க்கம் தான்ங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க. சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் வரும் பொழுது உம்முல் அலா எப்படி சொல்ல போச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ உம்முல் அலா திருப்பி கேட்குறாங்க, உஸ்மான் பின் மதூன் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்னா வேற யார் தான் போவா? அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு, மார்க்கத்துக்கு அவ்வளோ தியாகம் பண்ணி இருக்கிறாரு, வேற யார் தான் போவா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் யாரு? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நான் யார்? இறை தூதர், எனது மறுமையை குறித்து நான் சொல்ல முடியாதுட்டாங்க. முடிஞ்சு போச்சா? ஒரு இறை தூதர் அவங்க கேட்குறாங்க, உஸ்மான் பின் மதூனுக்கு சொல்லாட்டி வேற யாருக்கு நம்ம சொல்ல போறோம்னு கேட்டாங்க. அதுக்கு பதிலாக ரசூலுல்லாஹ் தான் சொல்லிட்டாங்க, நான் யாரு? இறை தூதர், என் நிலையவே நான் உறுதியாக சொல்ல முடியாது, நீங்க எப்படி மற்றவங்க நிலையை சொல்றீங்கன்ட்டாங்க. அப்போ மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கான்செப்ட், இணை வைத்தால் நரகம் செல்வார் சொல்லலாம், இணை வைத்தால் நரகம் செல்வார். இவர் நரகம் செல்வாரா? அல்லாஹ் தான் தெரியட்டும். அவர் இணை வைக்கிற ஆளா இருப்பார், நம்ம சொல்லும்போது இப்படித்தான் சொல்லணும், இணை வைத்தால் நரகம் தாங்க. அவர் அல்லாஹ் தான் தெரியும், அவர் என்ன அவருடைய எண்ணம் அல்லாஹ் முடிவு செய்யணும். நம்ம பாருங்க, அவர் இணை வைக்கிற ஆள் தான். வெளிப்படையான செயல்களின் அடிப்படையில் அவர் யாரு? முஷ்ரிக். சொர்க்கமா நரகமா? அல்லாஹ் தான் தெரியும். இணை வச்சா நரகம் தான். தௌஹீத்வாதினா சொர்க்கம் தான். இவர் எங்க போவாரு? அது அல்லாஹ் தான். அல்லாஹ் டிக்ளேர் பண்ணாத நபர்களை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, டிக்ளேர் பண்ண முடியாது. 10 சஹாபாக்கள் சொன்னாங்களே சொர்க்கவாசின்னு, அவங்க நம்ம சொல்லலாம், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா நம்ம சொல்லலாம். அல்லாஹ் சொல்லாத, ரசூல் சொல்லாத நபர்களை நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஒரு குழந்தையை கூட சொர்க்கவாசின்னு சொல்ல முடியாதுட்டாங்க. இந்த குழந்தை சொர்க்கத்துக்கு செல்லும் சொல்லக்கூடாது. எப்படி நீங்க சொல்லலாம்? குழந்தை பருவத்தில் மரணித்தால் சொர்க்கம் தான். இந்த குழந்தை எங்க போகும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட நம்ம சொல்லக்கூடாது, அல்லாஹ் ஆலம் இப்படின்னு ஒதுங்கிடணும். சரியா? அப்போ இது பொதுவான ஒரு மார்க்கத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி சூனியத்தை நம்புவது ஷிர்க். குறிப்பிட்ட ஒரு நபரை கை காட்டி அவரை நம்ம வந்து பர்டிகுலரா தெளிவுபட ஒரு நரகவாதி நம்ம சொல்ல கூடாது. ஒரு நபர் பொதுவாகவே தர்கா வழிபாட்டுக்காரருக்கு கூட இவர் நரகத்துக்கு தான் போவார், மறுமை குறித்து நம்ம சொல்லக்கூடாது. சூனியத்தை நம்புறது ஷிர்க் தான். அந்த அடிப்படையில் மார்க்கம் என்னென்ன சட்டங்களை அமல்படுத்த சொல்லுது, அந்த சட்டங்களை நம்ம அமல்படுத்தணும். அவர் பின்னால் இன்னும் தொழக்கூடாது, அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, சட்டங்களை அமல்படுத்திடணும். இது ஒரு விஷயம். இறுதி என்னொன்று, இப்போ வந்து மௌலுது ஓதுவது இணை வைப்பான், இணை வைக்கலாம். மௌலுதை ஒருத்தர் ஓதுவது 2 வகையில் ஓதுவாங்க. ஒருத்தவங்க வந்து தெளிவாக எல்லாமே தெரியும். இந்த இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்லங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள், அவங்கள பொறுத்தவரையும் அல்லாஹ் ஒருத்தன் அவங்க சொல்றதில்லை. அப்படிங்கும்போது அவங்க செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே முடிவெடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், ஷிர்க்கு ஷிர்க்கு குஃப்ருன்னு சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணையாளன் யாரும் இல்லை என்று வாயளவில் ஒருவர் சொல்கின்ற பொழுது விளங்குதான், அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணையாளன் யாரும் இல்லை என்று வாயளவில் ஒருவர் சொல்கின்ற பொழுது அவர் இணை வைப்பு காரியத்தில் ஈடுபடுவாரே, ஆனால் அவர்கிட்ட நம்ம விளக்கம் கேட்கணும். ஏன்னா வாயில் என்ன சொல்றாரு? அல்லாஹ் ஒருத்தன்ல சொல்றாரு, அல்லாஹ்வுல சொல்கிறாரு, குர்ஆன் இறை வேதம் நம்புறாரு, அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணையாளன் இல்லைங்கிறாரு. இணையாளன் இல்லைன்னு சொல்லிட்டு இணை வைப்பு அடங்கியிருக்கிற சில செயல்பாடுகளை செய்தால், ஏங்க இந்த காரியத்தை நீங்க செய்றீங்களே, இது எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு கேட்கணும். மௌலுது ஓது, அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணையாளன் இல்லைங்கிறாரு, அவர் மௌலுது ஓதுறாரு, எடுத்தெடுப்புல அவர் முஷ்ரிக்னு சொல்லிடக்கூடாது. அவருக்கு முடியாது. மௌலுது ஓதுறீங்களே, அதுல என்னென்ன வரிகள் வருது தெரியுமா? ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாங்கன்னு சொல்றீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவானது தெரியும்னு சொல்றீங்க, இதெல்லாம் அவங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஆமாம்னு சொல்லிட்டா அவர் முஷ்ரிக் தான். ஆமா, ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாங்க, ஆமா ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவானது தெரியும்னு நம்பிட்டா அவர் யாரு? முஷ்ரிக். முஸ்லிம் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம், முடிஞ்சு போச்சு. அப்படி நம்ம விலைக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? இல்லையே, ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் தான் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னார்னா இப்ப நீங்க அவர் என்ன சொல்ல முடியாது? முஷ்ரிக்னு முடிவெடுக்க முடியாது. இப்படி விளக்கம் கேட்கணுங்கிற நிலை ஏன் வருதுன்னா, அவர் வாயளவில் என்னன்னு சொல்றாரு? அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுக்கு இணையாளன் இல்லை அப்படிங்கிறார். அப்படி சொல்லக்கூடிய ஒருவரிடத்துல இணை வைப்பு செயல்பாடுகள் வெளிப்படுமையானால் அந்த செயல்பாடுகள் குறித்து அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும். சரியா? இதுதான் அதில் உள்ள கான்செப்ட். இப்போ அந்த சூனியத்தை நம்புறாங்களே, எல்லா சூனிய நம்பிக்கை இணை வைப்பு தான், அதுல இணை வைப்பின் தன்மை இருக்கு. சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய சக்தியை கொடுக்குறாங்க. ஆனா அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணையாளன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சாமானிய மக்கள்கிட்ட போய் அவங்க சூனியத்தை நம்புறாங்கன்னு அவங்க முடிவெடுத்து முடியாது. அவனை கூப்பிடணும், இப்போ சூனியத்தை நம்புறியே, இப்படிலாம் இருக்கு தெரியுமா, அவனுக்கு மறைவான ஞானத்தை நீ கொடுத்து நம்புறப்பா, அவன் வந்து அல்லாஹ் மாதிரி கட்டளை மூலமா காரியத்தை சாதிப்பா, நீ நம்புற, இது சரியா இப்படி நம்பலாமான்னு கேட்கும். அப்படியாங்க நான் நம்பல, அப்படி நான் சூனியத்தை நம்பலன்னு சொன்னால
அவனை நீங்க இணை வைப்பாளர் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னதுக்கு அப்புறமும் ஆமா சூனியக்காரனுக்கு எல்லா சக்தியும் இருக்கு, அவன் நினைச்சதை செய்வான்னு சொன்னா அவர் என்னதான் நீங்க முடிவெடுக்கணும். முஷ்ரிக்கு இணை வைப்பாளர், அவங்க பின்னால் தொடக்கூடாது, அவங்க ஜனாசாவில் பங்கெடுக்கக்கூடாது. இணை வைப்பாளருக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ அனைத்தும் அங்கே அமலாயிரும். ஷிர்கு சம்பந்தமா பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க மக்கள். அதுல ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, இப்போ கடலை பிளக்கிறது இதை மாதிரி விஷயங்கள்லாம் சூனியத்தால பண்ண முடியாது, ஆனா மனசுல குழப்பத்தை ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹ்க்கு நடந்துச்சு. அவங்களுக்கு அந்த சிஹர் செய்யப்பட்டதா வரக்கூடிய விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா அவங்களுடைய உள்ளத்துல கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது ஒருத்தர் புற செயல்கள் எதுவுமே இல்லாம அவங்களுடைய விஷயத்தை செய்கிறது அல்லாஹ்வுடைய செயலில் உள்ள மாதிரி ஆகுது. அப்படி நினைக்கிறதுனால தான் சிஹர் இணை வைப்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அதுக்கு அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, ஷைத்தான் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷைத்தான் என்ன நம்ம கண்ணு முன்னாடி சொன்னானா, நம்மளை கையை பிடிச்சி சினிமா தேட்டருக்கு கூட்டு போனானா, நம்மளுடைய உள்ளங்களில் ஒரு விஷயத்தை தானே போடுறான். அப்போ ஷைத்தான் செய்கிறானா அல்லா மாதிரி ஷைத்தான் செய்கிறான்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னா, ஷைத்தானுக்கு அல்லா அனுமதி கொடுத்துருக்கான், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கான், அதனால தான் ஷைத்தானால் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முடியுது. இதே மாதிரி அல்லாஹ் சிஹருக்கும் அந்த அனுமதியை கொடுத்துருக்கான். அல்லாஹ் நாடுனா சிஹர் பலிக்கும். அப்படி பழிக்கும் போது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இந்த மாதிரியான ஒரு ஊசலாட்டங்கள் ஏற்படும். அப்படி ஒன்று தான் ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டுச்சு. எதை வச்சு இது அல்லாஹ்வுடைய செயல், அதனால இது சிஹர் கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க? கட்டளை மூலமா காரியத்தை சாதிக்கிற ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான். அல்லாஹ் மாதிரி வேறு யாரும் செயல்பட முடியாது. அப்படி செயல்படுவதாக நம்பினா அது ஷிர்க்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஷைத்தானும் வஸ்வாஸ் உண்டாக்குறான்ல, அவன் எப்படி உண்டாக்குறான்? ஒரு சொல் மூலமா தான் உண்டாக்குறான். அப்போ ஷைத்தான் மட்டும் புறச்சாதனம் இல்லாமல் ஒரு குழப்பத்தை மனிதர்களுக்கு உண்டாக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது ஷிர்க் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஷைத்தானை நம்புவதும் சூனியக்காரர்கள் குறித்து நம்புவதும் ஒன்றே கிடையாது. ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. முதல் ஷைத்தான் குறித்தே நமக்கு ஒரு புரிதல் வேணும். என்னென்னா, இப்போ ஷைத்தான் வசுவாசம் ஏற்படுத்துகிறாங்கல்ல, மக்காவில் உள்ள ஷைத்தானா நமக்கு வசுவாசம் உண்டாக்கலாம். அப்படி வாங்க, மக்காவில் ஒரு ஷைத்தான் இருக்கிறாங்கல்ல, அங்கே உள்ள ஷைத்தான் இப்போ உங்களுக்கு வசுவாசம் உண்டாக்குறானா? மண்ணடியில் உள்ள ஷைத்தான் உங்களுக்கு வசுவாசம் உண்டாக்குறானா? என்கிட்ட உள்ள ஷைத்தான் உங்களுக்கு வசுவாசம் உண்டாக்குறானா? எங்க உள்ள ஷைத்தான் வசுவாசம் உண்டாக்குறான்? எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஷைத்தான் தான் எனக்கு வசுவாசம் உண்டாக்குறான். உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஷைத்தான் தான் உங்களுக்கு வசுவாசம் உண்டாக்குறான். அந்த ஷைத்தான் எங்க இருக்கிறான்? உங்க ரத்த நாளங்கள் இருக்கிறான். ரத்த நாளங்கள் புறச்சாதனம் தானே, அவன் புறச்சாதனம் இல்லாம செய்யலையே. எங்க இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத் தமி. ஷைத்தான் மனிதர்களின் ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்க ரத்த நாளத்தில் ஒரு ஷைத்தான் எனக்கு வசுவாசம் உண்டாக்க மாட்டான். என் ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற ஷைத்தான் தான் எனக்கு வசுவாசம் உண்டாக்கணும். ஷைத்தான் வேற எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க, பக்கத்தில் நம்ம தோல் புஜத்துக்கு அருகாமையில் இருக்கிறான்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இரவு நேரத்தில் தூங்க செல்லும் பொழுது ஷைத்தான் உங்க தலைக்கு அருகாமையில் வருகிறான். எங்க வரலாம் பாருங்க, அவன் எங்க இருக்கல, எங்கேயோ கடல்ல சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு வசுவாசம் உண்டாக்கல, தலைக்கு அருகாமையில் வருகிறான். 3 முடிச்சு போடுறான், நல்லா தூங்குங்கிறான். அப்போ ஷைத்தானுக்கு உண்டாக்குற வசுவாசம் எங்கே தான் வர்றான்? நம்ம பக்கத்தில் நம்ம உடம்புக்குள்ள இருந்து தான் நமக்கு வசுவாசம் உண்டாக்குறான் ஒழிய, அது அவனுடைய சக்திக்கு உட்பட்டது தான். அது அவனுடைய சக்தியை மீறியது கிடையாது. அல்லாஹ் மாதிரி செயல்படுற ஒரு தன்மை கிடையாது. இன்னொரு ரசூலுல்லாஹ் எவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, பள்ளிவாசல்ல தொழுகையாளிகளுக்கு ஷைத்தான் வரான்ல, அது குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? ஓடிடுறான், வெளியே போயிடறான். பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டுச்சுன்னா உள்ள வரான். வெளியே போனவன் அங்கிருந்து கிடக்க வேண்டியது தானே. அவனுக்கு அந்த தன்மை இருந்து அந்த கெப்பாசிட்டி இருந்தால் அங்கேயே கிடக்கலாம்ல, ஏன் உள்ள வரான்? திருப்பி தொழுகையாளிகளை கெடுப்பதற்கு எங்க வந்தாகணும்? அவன் பள்ளிவாசலுக்குள்ள வந்தாகணும். திருப்பி இக்காமத் சொல்லும் பொழுது ஓடுறான். இக்காமத் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வர்றான். வந்துதான் உதுக்கூர் கதா உதுக்கூர் கதா இதை நினைச்சுப்பாரு அதை நினைச்சுப்பாருன்னு சொல்றான். அப்போ தொழுகையாளிகளை கெடுப்பதற்கு ஷைத்தான் எங்க வந்தா வேண்டியது இருக்குது? அங்க வரணும், ஸ்பாட்டுக்கு வரணும். ஸ்பாட்டுக்கு வராம சூரியக்காரன் மாதிரி நம்ம எலுமிச்சம்பழத்தை வச்சு எல்லா காரியத்தையும் முடிப்பேன்னு அவன் சொல்லலை. அப்படி நம்ம நம்பலை. குர்ஆன் நமக்கு அப்படி சொல்லலை. அப்ப ஷைத்தானை நம்புவதும் சூனியக்காரனை நம்புவதும் என்ன கிடையாது? ஒண்ணு கிடையாது. சூனியக்காரனுக்கு என்னென்ன சக்திலாம் இருக்கிறதா இவங்க நம்புறாங்களோ அது மாதிரி ஷைத்தானுக்கு இருப்பதாக சொல்லப்படவில்லை. அப்படி அவங்களோ நம்மளோ யாருமோ ஷைத்தானை சூனியக்காரன் ஒரு சூப்பர் பவர்ல உட்கார வச்சு நம்புறாங்கல்ல, அப்படி யாருமே நம்பல. இது ஒரு அடிப்படையான விஷயம். அதனால இந்த ரெண்டை என்ன செய்ய முடியாது? முடிச்சு போட முடியாது. இன்னொன்று என்னன்னா, மனக்குழப்பத்தை தானே உண்டாக்குறாங்க. மனக்குழப்பத்தை உண்டாக்குறதுனால அது ஷிர்க்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படி நம்பலாம். சூனியத்தினால் நீங்க சொல்ற மாதிரி கடலை பிளக்கலாம், சந்திரனை பிளக்கலாம், அப்படிலாம் நாங்கள் நம்பல. எப்படி நம்பலாம்? மனக்குழப்பத்தை உருவாக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டது எதுதான்?
மனக்குழப்பம் தான் இப்படின்னு நம்போது எப்படி ஷிர்காகும் கேட்குறாங்க. அதாவது அந்த மனக்குழப்பம்னு சொல்றாங்கல்ல, அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, பெரிய டேஞ்சரான ஒன்று. சொல்லும்போது சாப்பிட்டா சொல்லிக்கிறது, சொல்லும்போது எப்படி சொல்லிக்கிறது, சாப்பிட்டா சொல்லிக்கிறது. என்னப்பா பண்ண கேட்குறோம், நான் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலைங்க, ஒரு 10 கொலை தான் பண்ணேன். எப்படி தான் பண்ணேன், 10 கொலை தான், அது கூட ரொம்பலாம் அப்படிலாம் நான் செய்யலைங்க, தலையை நசுக்கி தான் நான் கொண்டேன், ஒரு 5 பேரை தலையை நசுக்கி கொண்டேன், அவ்வளோதான், மூளை செதறிச்சு, இது ஒரு பெரிய விஷயமா இப்படின்னு சொன்னால் இது என்ன, இது எவ்வளோ திருப்பித்தனம் சொல்கிற விஷயம் என்னவா இருக்கு, விஷயம் பெரிய விஷயம். 5 கொலை பண்ண 10 கொலை பண்ணுறங்கிற விஷயம் பெரிய விஷயம், மூளையை செதறிக்க வச்சு கொண்டங்கிற விஷயம் பெரிய விஷயம். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லிடுறாங்க, நாங்கள் என்ன பெரிய குத்தமாக பண்ணிட்டு 10 கொலை பண்ணது குத்தமா, தலையில் பெரும் பாறாங்களை தூக்கி போட்ட கொண்டவங்க, அது பக்கத்தில் உள்ள பாறாங்கள் தான், பெரிய கல்லுதான் இல்லை, பக்கத்தில் உள்ள பாறாங்களை தூக்கி போட்டு தலை தான் செதறிச்சு, 3 அந்த பக்கமாக ஓடிச்சு, ரத்தம் வந்துச்சு. ஆமாம், ரத்தம்லாம் ரத்தம், இது என்னங்க இது, இதுக்கு போய் நம்மளை ஜெயிலில் தூக்கி போடுறாங்களே இப்படின்னு ஒருத்தர் சொன்னால், ஆனால் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்கிற காரியத்தையெல்லாம் பெருசாக செஞ்சுவிட்டு சொல்லும் போது மட்டும் என்னவா சின்னதாக சொல்றது, மனக்குழப்பம் உண்டாக்க முடியும்னு நாங்கள் நம்பணும். அது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்குறாங்க. அதாவது மனக்குழப்பம் எதன் மூலம் உண்டாக்க முடியுமோ, மனக்குழப்பத்தை ஒருவருக்கு உண்டாக்குவதற்கு அல்லாஹ் என்ன வழிமுறையை உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த வழிமுறையை பயன்படுத்தி ஒருத்தருக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம்னு சொன்னால் அது தப்பில்லை. இப்போ நான் உங்களுக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்க முடியுமானா முடியும், நீங்கள் எனக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்க முடியுமானா முடியும். அதற்கு உலகத்தில் சில வழிமுறை இருக்குது, சில நியதி இருக்குது, அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி செய்யலாம். நான் பக்கத்தில் இருக்கணுங்கிறது கூட இல்லை, என்ன செய்யணும், ஃபோன் கூட பண்ணலாம், ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்த்து என்ன செய்கிறேன், அப்படியே ஒரு பொய்யான செய்தியாக சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீங்களாம் இப்போ உன்னை தாண்டா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ண, நீ அங்கே போன, இந்த ஊருக்கு போனீங்க, என்னாச்சு ஏதாச்சு, யாருன்னே நான் சொல்லலை, ஒரு ஃபோன் பண்ணுறேன், உன்னை தேடி போலீஸ் வந்துட்டு இருக்குது, சீக்கிரம் ஓட எஸ்கேப் ஆகும், என்ன பண்ணாங்க இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் குழம்புனா இல்லையா, யாருன்னு தெரியலையே, போலீஸ் வருதுங்கிறாங்க, என்னடா இது, இப்போ வீட்டில் இருக்கிறதா ஒரு குழப்பம் வருதுல்ல, மனக்குழப்பம் ஏற்பட்டுச்சுல. இது முடியாதுன்னா நம்ம சொல்கிறோம், முடியும். அவ்வளோ இருக்கு. நான் இப்போ ரோட்டில் நான் போய்கிட்டு இருக்கிறேன், ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது டீ கடைக்கு போகும்போது ஒருத்தர் என்னை கிராஸ் பண்ணி போகிறவன் இப்படிங்களாம், விட்டுட்டு போயிட்டான், யாருமே தெரியல, இங்கலாம் கொஞ்ச நேரத்தில் நான் குழம்புனா இல்லையா, எவன்டா இது, இவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி கையை காட்டிட்டு போகிறான், ஒருவேளை அந்த ஏரியாவுக்கு போகும்போது அவன் நிற்பானோ, இங்கே வருவானோ, எதுவும் செட்டப் பண்ணிட்டானோ இப்படிங்களாம். பசேரிப்பட்ட யாரு முகம் யாரு எதையுமே நான் பார்க்கல, நான் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன், அல்லான்னு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகும்போது இப்படின்ட்டு போயிட்டான் அவன் பாட்டுட்டு. அதுக்கப்புறம் என்னடா இது இப்படி கழுத்தை வரை இப்படி காட்டுறான், என்ன செய்ய போறான்னு தெரியலையே, அப்புறம் நம்ம இங்கேயே தங்கிடுவோமா, வேலைக்கு குழப்பம் வரும்ல. அதுக்கப்புறம் தான் அவனை நான் இக்னோர் பண்ணணும். சரி, ஏதோ ஒரு கிறுக்கு பயிலாக இருப்பான் போல, லூசு பயிலாக இருப்பான் போலன்ட்டு ஒரு முடிவு எடுக்கணும், இப்படி குழப்பத்தை உண்டாக்கணும். இது சொன்னால் நம்ம நம்பாமல் இருக்க போகிறது இல்லை. நம்ம இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழிமுறை தான். ஒருவருக்கு நான் கோபத்தை உண்டாக்கலாம், குழப்பத்தை உண்டாக்கலாம். ஃபோன் பண்ணி உங்களை கண்ட மணிக்கு திட்டினா உங்களுக்கு கோபம் வருமா வராதா, என்ன நீங்கள் திட்டினா எனக்கு கோபம் வருமா வராதா, பார்த்தீங்களா நான் ஸ்பாட்டுக்கே போகலை, அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேச வச்சு கோபத்தை உண்டாக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வழிமுறை தான், கோபத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளில் ஒன்று தான். பொய் சொல்லி கூட பயத்தை உண்டாக்க முடியும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கீழே பாம்பு போதுங்க இப்படின்னு சொல்கிறோம், பாம்பு இல்லை, பயம் வருமா வராதா, பார்த்தீங்களா பாம்பே இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் பயத்தை உண்டாக்கிட்டேன்ல இப்படி சொல்லக்கூடாது. சொல்லின் மூலமா அச்சுறுத்துவதன் மூலமா குழப்பத்தை உண்டாக்கலாம், பயத்தை உண்டாக்கலாம். இது எல்லாம் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிற வழிமுறை தான். நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு குழப்பம் உண்டாக்குனதா சொல்றாங்கல்ல, அது இப்படியா, இப்படி உண்டாக்குனதா, அல்லாஹ் மனுஷனுக்கு எந்த தன்மையை கொடுத்துருக்குறான்னு அந்த தன்மையில உண்டாக்குனதா. ரசூலுல்லாஹ்வுடைய முடியை எடுத்துக்கிட்டானோ, சீப்பு எடுத்துக்கிட்டானோ, அதுல போய் கிணத்து கீழே வச்சானோ, ரசூலுல்லாஹ்வுக்கு குழப்பம் வந்துருச்சான். விளங்குதா உங்களுக்கு? இது எப்படிப்பா குழப்பம் வரும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முடியையும் சீப்பையும் எடுத்து கிணத்துல கொண்டு போய் வைக்கிறதுனால ஒரு மனுஷனுக்கு குழப்பம் வருமா? அப்ப அந்த சக்தி அவனுக்கு இருக்குங்கிறான். நான் குழப்பம் உண்டாக்குனேன்னு சொல்லல, எப்படி குழப்பத்தை உண்டாக்குனதா சொல்றான். முடியை வச்சு நான் ஒருத்தனை குழப்பிட்டேன், அது அவருக்கே தெரியாது, அவருக்கே தெரியாம ஒரு முடியை வச்சு அவருக்கே தெரியாம கிணத்துக்குள்ள வச்சு அவருக்கு நான் குழப்பத்தை உண்டாக்கிட்டேங்கிறான். இது எப்படி நம்ம நம்ப முடியும் போது அந்த வழிமுறை தப்பா இருக்கு. ஒன்று, அந்த வழிமுறை அல்லாஹ் ஏற்படுத்தலை. அல்லாஹ் ஏற்படுத்தாத ஒன்றை நான் எப்படி நம்ப இயலும்? அல்லாஹ் எந்த வழிமுறையை உண்டாக்க அதை வச்சு நான் எப்படி அந்த வழிமுறையை நான் எப்படி நம்ப முடியும்? ஒன்று. ரெண்டாவது, குழப்பம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு குழப்பம்ங்கிறது என்னது? மனக்குழப்பம்னா பைத்தியக்காரத்தனம்னு அர்த்தம். அது வேற வார்த்தையில் ஒரு டீசெண்டான வார்த்தையில் என்ன செய்யறாங்களாம் சொல்றாங்க.
உண்மையில அந்த செய்தியில் இருக்கிறபடி நம்ம நம்புறதா இருந்தால் எப்படி நம்பணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டுச்சு. 6 மாத காலம், நல்ல விளைக்கணும், 6 மாத காலம் தம் மனைவியிடத்தில் சேராமலேயே சேர்ந்ததாக நினைத்தார்கள். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 6 மாத காலம். எந்த செயலது? சேராமலேயே சேர்ந்ததாக நினைச்சாங்க, மனைவியிடத்தில் கூடாமலேயே கூடியதாக நினைத்தார்கள்னா இவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு செயல். 6 மாத காலம் ஒரு மனிதருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கு நடப்புல அப்படி ஒருத்தர் சொன்னா அவரை பத்தி நம்ம என்ன முடிவெடுப்போம்? என்ன முடிவெடுப்போம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறான், 6 மாசமா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், சாப்பிடாமலேயே சாப்பிட்ட மாதிரி இருக்கு, மனைவிடத்தில் கூடாமலேயே கூடின மாதிரி இருக்குன்னு சொன்னா ஆஸ்பத்திரி போய் பாருங்க, ஏதோ உங்களுக்கு மனப்பிரச்சனை இருக்குன்னு தானே முடிவெடுப்போம். பைத்தியகாரத்தனம் தானே அர்த்தம். அப்போ பைத்தியகாரத்தை அப்படியே பூசி மொழிவி என்னன்னு சொல்றோம்? குழப்பம், மனக்குழப்பம், குழப்பம் தானே அவருக்கு உண்டாயிருக்குங்க. பைத்தியகாரத்தனத்தை குழப்பம்னு சொல்லிட்டா அது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றாயிருமா? சாப்பிட்டா சொல்லிட்டோம்னா சரியாயிருமா? பைத்தியகாரன்னு ஒருத்தனை திட்டுறோம், என்னங்க என்ன பார்த்து பைத்தியகாரங்க, சரி ஓகே, நட்டு மட்டும் உனக்கு கலந்து இருக்கு லைட்டா, நட்டு லூஸா இருக்கா, இப்படி சொல்லுங்க, இது சரி, இது எவ்வளோ கண்ணியமா இருக்கு, சும்மா பைத்தியகாரன்னு சொன்னா இப்படின்னா அவனை நம்ம கன்ஃபார்ம் தான் கிறுக்கனே தான், டவுட்டே இல்லை, இவனுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவோம்ல. அது என்னன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு 6 மாத காலம் அந்த நிலை ஏற்பட்டதா சொல்றாங்க. அது என்ன கிணத்துக்குள்ள போய் முடிய வச்சதுனால, சீப்பு வச்சதுனால அது மனப்பாதிப்பு ஏற்பட்டுக்குன்னு அர்த்தம். அது மனப்பாதிப்புன்னு சொல்லக்கூடாது, பைத்தியம்னு சொல்லக்கூடாது. அப்படி அது ஒரு குழப்பம். என்ன குழப்பம் அது? அதான் பைத்தியகாரத்தனம். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, மக்களை பார்த்து சொல்றான், உங்கள் தோழருக்கு பைத்தியக்காரத்தனத்தில் சிறிதும் இல்லை, சின்ன அளவுல பைத்தியக்காரத்தனம் கூட யாருக்கு இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாது. நீ வந்து என்னுடைய தூதரை நீ செக் பண்ணு, வா, 2 பேரா வாங்க, 3 பேரா வாங்க, வந்து செக் பண்ணுங்க, நன்றாக தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் தோழருக்கு பைத்தியக்காரத்தனத்தில் சிறிதும் இல்லை. இப்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது 6 மாத காலம் குழப்பத்தில் இருந்தாங்க, மனக்குழப்பத்தில் இருந்தாங்க, பைத்தியக்காரத்தனத்தில் இருந்தார்கள்னு ஒரு செய்தி சொன்னா அதை நம்ம நம்பலாமா? இதுதான் அதில் உள்ள கான்செப்ட். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.